ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஓகே. பழைய வீடியோலலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நியூரல் நெட்வொர்க் எப்படி ட்ரெயின் பண்றதுங்கிறதையும் நம்ம லேப் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஒரு மெஷின் லேர்னிங் அல்லது டீப் லேர்னிங் மாடல எப்படி எப்படிலாம் எவாலுவேட் பண்ணலாம்? அத ப்ரிசிஷன், ரீகால் இது மாரி டிஃபரெண்ட் எவாலுவேஷன் மெஷர் பார்த்தோம். எரர் அனாலிசிஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். அண்டர் ஃபிட்டிங்னா என்ன? ஓவர் ஃபிட்டிங்னா என்ன? அப்புறம் அண்டர் ஃபிட்டிங் வரும்போது என்ன சொல்யூஷன்? ஓவர் ஃபிட்டிங் வரும்போது என்ன பண்ணணும்? ரெகுலரைசேஷன் பத்தி பார்த்தோம். அப்புறம் டிராப் அவுட், L1 ரெகுலரைசேஷன், L2 ரெகுலரைசேஷன், இயர்லி ஸ்டாப்பிங், அப்புறம் ஆப்டிமைசர், ஆடம், ஆர்எம்எஸ் ப்ராப், மொமெண்டம் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்னா என்னங்கிறத பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு பில்டப் குடுத்துட்டே இருந்தேன். இமேஜஸ்க்கு வந்து எப்படி இத அப்ளை பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம்னு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே. ஸோ கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ங்கிறது என்னன்னா, ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். அது எங்க அப்ளை பண்ணுவாங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷனுக்கும், வீடியோ ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னென்ன அப்ளிகேஷன்ங்கிறத சாம்பிள் அப்ளிகேஷன இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வர மொபைல்ஸ்ல அல்லது iPhoneல இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஆப்ஷன் என்னன்னா, நீங்க டைப் பண்ணாமலே உங்களோட ஜஸ்ட் ஃபேஸ் மட்டுமே வச்சு உங்களுக்கு அழகா ஃபேஸ் அன்லாக் பண்ணும். இது வந்து விண்டோஸ் ஓஎஸ்ல கூட இருந்தது. விண்டோஸ் 10ல கூட சில ஓஎஸ்ல இருந்தது. அதுல என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களோட ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல, அதுலேருந்து உங்களோட ஃபேஸ கேப்சர் பண்ணி, நீங்க தான் அதுவா அப்படிங்கிறத ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த மாரி ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணணும் அப்டின்னா, 2 ஃபேஸ நீங்க அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாரி கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு அக்யூரசி கரெக்ட்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணும்னா, ஃபேஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அத வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணணும். இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? அதே மாரி செகண்டா ஒண்ணு இருக்கு பாருங்களேன். செகண்டா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா, ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர். ஓகே. இப்ப மேல வந்து ஒரு சிங்கம் இருக்குது. கீழ வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது. இந்த பெயிண்டிங்ல இருக்கிற இந்த கலர், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்க மாத்துனீங்கன்னா, இந்த சிங்கமே பெயிண்டிங்கா மாறிடும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா, ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர். ஒரு ஸ்டைல வந்து ஒரு இமேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இது எங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க அப்டின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிஸ்மா அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஆப் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனுச்சு. பிரிஸ்மாங்கிறது நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அது அந்த ஆப்ல என்னன்னா, ஒரு ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து அழகா டிஃபரெண்ட் பெயிண்டிங் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு பெயிண்டிங்கா மாத்தி தரும். சரிங்களா? இப்ப இந்த மாரி ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து நம்ம டைரக்ட்டா பண்ண முடியாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, கான்வல்யூஷன் நெட்வொர்க் அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 இருக்கிறது வந்து இமேஜ் குவாலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் அண்ட் பியூட்டிஃபிகேஷன். இது வந்து பெரிய எக்ஸாம்பிள்லாம் தேவையில்ல. இப்ப ரீசென்ட்டா வர்ற இந்த எம்ஐ ஃபோன், விவோ, ஓப்போ இந்த மாரி ரீசென்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேமரா குவாலிட்டி ஃபோட்டோ எடுத்தோம்னா பயங்கர அழகா நம்ம தெரிவோம். சரிங்களா? அது வந்து நம்ம கிடையாது. அது என்னன்னா, பியூட்டிஃபிகேஷன் பண்ண அழகுபடுத்தப்பட்ட ஓகே, உங்களோட இமேஜ் தான் அது. நானும் என்னோட சோனி கேமரால பார்த்தீங்கன்னா, சோனி எக்ஸ்பீரியா மொபைல்ல வந்து நெறைய டைம் ஃபோட்டோ எடுப்பேன். என்ன லைட்டிங்ல வச்சு எடுத்தாலும் ஒழுங்காவே வராது. என்னடா எல்லா ஃபோட்டோலயும் கண்றாவியா இருக்குமே! அப்படிங்கிற மாரி தோணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட மொபைலு. அது பார்த்தீங்கன்னா, விவோ மொபைலு. அதுல ஃபோட்டோ எடுக்கிறேன். பயங்கர அழகா இருந்தேன். எனக்கே ஷாக் ஆயிருச்சு. அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ராப்ளம் வந்து என்னோட கேமரால தான் இருந்துச்சுன்னு. கடைசியில ப்ராப்ளம் நம்ம கேமரால இல்லைங்க. ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ்ல தான் இருந்திருக்கு போல இருக்கு. நான் எப்படி அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட ஃபோட்டோ அந்த அவன் ஃபோன்ல எடுத்த அந்த ஃபோட்டோவ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூம் பண்ணி பார்த்தா, அது என்ன மாரியே இல்ல அந்த ஃபோட்டோ. கடைசில பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கு நல்லா அழகா பவுடர்லாம் போட்டு, கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு வச்சிருந்துச்சு. அப்பதான் எனக்கு டவுட் வந்தது. இது நம்ம கிடையாதே அப்படின்னு. அந்த மாடல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மாடல்ங்கிறது மீன்ஸ் உங்களோட அந்த மொபைல்ல இருக்க அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம் அது வந்து கரெக்ட்டா நம்ம எங்க இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சு, அழகா நம்ம ஃபேஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு, ஃபேஸ்ல எங்கெங்கலாம் மேக்கப் போடணும், எங்கெங்கலாம் லிப்ஸ்டிக் போடணும், எல்லாத்தையும் அழகா பண்ணி, உங்களுக்கு அழகா பியூட்டிஃபிகேஷன் பண்ணி குடுக்குது. சரிங்களா? இந்த மாரி இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுக்காண்டியே நம்ம அந்த நம்ம ஃபோன் வந்து அதிகமா வாங்குறோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த பர்ட்டிகுலர் திங் தான் அந்த குவாலிட்டி கேமரா குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மொபைலோட செல்லிங் பாயிண்ட்டே. சரிங்களா? அப்ப அந்த மாரி டெக்னாலஜி, அந்த மாரி ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார். காரு தானாவே டிரைவ் பண்ணிக்கிற காரு. அதுல பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து முன்னாடி நடந்து வராங்க, எத்தன கார் முன்னாடி போகுது, பைக் எத்தன போகுது, சிக்னல்ல என்ன சிக்னல் வந்து விழுந்திருக்கு, ரெட்டா, கிரீனா, ப்ளூவா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட்ட கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போடணும். இந்த ப்ராப்ளம்க்கு பேர் என்னன்னா, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னு பேரு. இந்த மாரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி கரெக்ட்டா வராது. டீப் லேர்னிங் வச்சு தான் நம்ம பண்ணணும். டீப் லேர்னிங்ல சாதா நெட்வொர்க் வச்சு பண்ணக்கூடாது. கான்வல்யூஷனல் நெட்வொர்க் அத வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் 3 ப்ராப்ளம் இமேஜ் கிளாசிஃபிகேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, இது கிளாசிஃபிகேஷன்ல இங்கேயும் பவுண்டிங் பாக்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப இந்த மொத்த இமேஜையும் நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸா நீங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்.
நம்ம MNIST டேட்டா செட்ல நம்ம லேப்ல பண்ணோம் இல்லையா, 1 2 3 4 5 அது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஒவ்வொரு இமேஜையும் நம்ம வந்து என்ன கிளாஸ்ங்கிறத கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம ஃபிளாட்டன்னா ஒரு இமேஜ் வந்து வெக்டாரா மாத்தி அதை வந்து ஃபுல்லா கனெக்ட் பண்ணி டென்ஸ் நெட்வொர்க் தான் நம்ம பண்ணோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலா, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தா இருக்கிறது வந்து சிக்ஸ்தா இருக்கிறது வந்து ஜெஸ்டர் ரெகக்னிஷன். ஜெஸ்டர் ரெகக்னிஷன்ங்கிறது யார் என்ன ஆக்ஷன் பண்றா, கை அசைக்கிறாங்களா, உட்காந்துருக்காங்களா, எந்திரிக்கிறாங்களா, ஓடுறாங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேஷியல் லேண்ட்மார்க் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நாட் ஃபேஷியல் லேண்ட்மார்க், பாடி லேண்ட்மார்க்ஸ். எங்க தலை இருக்கு, கை இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதோட மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன ஆக்ஷன் பண்றாங்க, என்ன ஜெஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணோம். அயன்மேன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அயன்மேன் படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் இருக்கு அப்படி இல்ல, அப்படியே ரூம்குள்ள போயிட்டு இப்படி பண்ணாருன்னா லைட் எல்லாம் ஆன் ஆகும். அப்புறம் கை எப்படி பண்ணாருன்னா எல்லாம் ஜூம் ஆகும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், நாட் சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஒரு ஏஐ மெஷின் ஒன்று இருக்கும். அது கூட அவர் இன்டராக்ட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் வச்சே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நீங்க ஜெஸ்டர் வச்சு நீங்க ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் அதை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து இமேஜை ப்ராசஸ் பண்ணணும். அந்த இமேஜை வந்து டைரக்டா நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற இந்த டெக்னாலஜி தான் கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். பில்டப்லாம் பயங்கர அதிகமா இருக்குல்ல, கண்டென்ட்குள்ள போவோம். இப்ப ட்ரெடிஷனல் அப்ரோச் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் இருக்கு 16x16. இது வந்து கிரே ஸ்கேல் இமேஜ். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஏங்கிற ஒரு டிஜிட் இருக்கு. இப்போ வந்து ட்ரெடிஷனல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஃபிளாட்டன் பண்ணோம். ஃபிளாட்டன் பண்ணோம்னா 16x16 மேட்ரிக்ஸ் வந்து 256 வெக்டாரா இப்படி உங்களுக்கு அழகா இப்படி கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம வெக்டாரை ஃபிளாட்டன் பண்ணோம்னு வைங்களேன் ஒரு மேட்ரிக்ஸை, உங்களுக்கு ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து காலி ஆயிரும். ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த பிக்சல் வந்து இங்க வந்து கருப்பா இருக்கு, இந்த பிக்சல் இங்க கருப்பா இருக்கு, இந்த பிக்சல் வெள்ளையா இருக்கு, சரிங்களா? ஸ்பேஷியலா பாத்தீங்கன்னா இந்த 4 பிக்சலும் வந்து அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்து பக்கத்துல இருக்கு ஒரு இமேஜா பார்க்கும்போது. பட் இதை நீங்க ஃபிளாட்டன் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த கருப்பு பிக்சல் இருக்கு இல்லையா, இது வந்து 25ல வரும். இப்ப கீழே இருக்கு பாருங்க இந்த பிக்சல், இது வந்து 26ல வராது, அது எங்கேயாவது வரும் 42லயோ அல்லது 56லயோ ஏதோ ஒரு பொசிஷன்ல வரும். அப்ப ஒரு மேட்ரிக்ஸ்ல பக்கத்து பக்கத்துல இருக்கிற அந்த பிக்சல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க ஃபிளாட்டன் பண்ணும்போது அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே ஸ்பேஷியலா அது எப்படி பரவி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியுமே காலி ஆயிடுது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு இமேஜை இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்றதுனால நம்ம என்ன இழக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டியை இழக்கிறோம். அந்த ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுன்னா அந்த வெக்டாரை மட்டும் வச்சு நம்ம வந்து அது ஏஆ பிஆங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏஆ பிஆங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது ஏ மாதிரியே அந்த மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜை ஃபிளாட்டன் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சு தான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இதுதான் கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் நம்ம பண்றதுக்கான முதல் மோட்டிவேஷன். ஓகேங்களா? அடுத்த மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஏ இப்படி எழுதியிருக்காங்கல்ல, ஏ எல்லா டைமுமே இப்படியே தான் வருமா? ஏ எல்லா இடத்துலயும் இதே மாதிரியா இருக்கும்? இருக்காது. சம்டைம் ஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் லெஃப்ட்ல இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லைட் ரைட்ல இருக்கலாம், ஒரு கொஞ்சம் லைட்டா ரொட்டேட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இமேஜின் பண்ணுங்க, இப்போ சப்போஸ் அந்த ஏ இருக்குல்ல, அது வந்து ஸ்லைட்டா ஒரு பிக்சல் வந்து லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருந்தது அப்படின்னா இப்ப 25th பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பிளாக்கா இருக்கு. இப்ப இதே ஏ ஒரு ஸ்லைடு லெஃப்ட்ல இருக்குன்னு வைங்களேன், இப்ப இந்த 25th பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாறிடும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு பிக்சல் மூவ் பண்றதுனாலயே இவ்வளவு பிரச்சனை, சரிங்களா? இந்த பிரச்சனைக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு இமேஜ்ல எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்போதுமே இது வந்து இதே பொசிஷன்ல தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளமையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அதுக்கு வந்து நமக்கு சிஎன்என் வந்து பயங்கரமா உதவி செய்யும். அதை பத்தியும் பார்க்கலாம். இப்போ 2 பார்த்துருக்கோம். ஒன்னு ப்ராப்ளம் வந்து ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து லூஸ் பண்றோம் ஃபிளாட்டன் பண்றதுனால. ஸோ இமேஜ் வந்து இமேஜாவே கன்சிடர் பண்ணணும். இன்னொன்று வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப நம்ம பண்ற மாடலும் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் எந்த இடத்துல வேணாலும் அதை வந்து ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஃபிளாட்டன் பண்றதுனால மத்த சில டிராபேக்கும் இருக்கு, அதையும் பார்ப்போம். எஸ், இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபிளாட்டன் பண்ற மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 256, அதை வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 100 ஹிடன் யூனிட் 100 நோடோட நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா எத்தனை கனெக்ஷன் இருக்கும்? 256 into 100 பாத்தீங்களா, 25,500 600 இத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் ஒவ்வொரு பர்டிகுலர் நோடுக்கும் ஒரு பயஸ் இருக்கும். ஓகேங்களா?
அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 26 நோட்ஸ். 26 நோட்ஸ் வந்து A to Z 26 கேரக்டர்ஸ். இப்போ இங்கே எத்தனை வெயிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 into 26 plus 26 bias. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 28,236 சாரி 28,326 இத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர் இருக்கு. ஒரு சாதாரண 16x16 கிரே ஸ்கேல் இமேஜுக்கே இத்தனை பேராமீட்டர் இருக்குன்னா உங்களோட ஐபோன்லயோ அல்லது விவோ போன்லயோ நீங்க எடுக்கிற ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் 4K பிக்சல்ங்கிறானுங்க, 8K பிக்சல்ங்கிறானுங்க, 15 மெகா பிக்சலு, இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இமேஜ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நம்பர் ஆஃப் பிக்சல்ஸே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும். இப்படி மில்லியன் கணக்கில் இருக்கிற இந்த வெக்டாரை நீங்க ஃபிளாட்டன் பண்ணி ஒரு 10 நோடு கூட கனெக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களோட கனெக்ஷன்ஸ் எத்தனை தெரியுமா இருக்கும்? 10 மில்லியன், 20 மில்லியன் இத்தனை கனெக்ஷன் இருக்கும். இத்தனை வெயிட்டையும் எப்படி நம்ம ட்ரெயின் பண்றது? ரொம்ப கஷ்டப்படணும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இமேஜை இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி கலர் இமேஜ். ஓகேங்களா? கலர் இமேஜ் வந்து நம்ம ஹை டைமென்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன பேர் அப்படின்னா கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக டைமென்ஷன் இருக்கிற ப்ராப்ளமோட ஒரு கர்ஸ்னா என்ன சொல்லி தொலைகிறது? கர்ஸ்னா அது வந்து ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதிக டைமென்ஷன் ஹை டைமென்ஷனோட ஒரு சாபக்கேடு. சரிங்களா? ஓகே. இந்த சாபக்கேடுனால என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் வந்து பயங்கர பேராமீட்டர்ஸ் அதிகமாயிரும். சரிங்களா? நிறைய பேராமீட்டர் வந்துடும். இதை ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்னப்பா சொல்யூஷனு? நம்ம எடுக்கிற போட்டோலாம் ஹை குவாலிட்டியா இருக்குது, அதை வந்து நம்ம லோ குவாலிட்டியா நம்ம மாத்தி ஒர்க் பண்ண முடியுமா? எப்படி அதை பெருசாவே வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். சரிங்களா? அடுத்து ஒண்ணு பார்க்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போட்டோ இருக்குல்ல, இந்த போட்டோல என்ன இருக்கு? ஒரு குருவி இருக்கு. சரிங்களா? இந்த குருவி இப்ப இந்த போட்டோல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்க போறோம்னா சில பிக்சல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகே. இப்போ இமேஜின் பண்ணுங்க, இந்த போட்டோல இருந்து 75% ஆஃப் த பிக்சல்ஸ் வந்து நம்ம எடுக்க போறோம், அதாவது ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ண பிறகு மீதி இருக்க போறது 25% ஆஃப் த பிக்சல்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த மீதி இருக்க 25% பிக்சல்ஸை மட்டும் வச்சு இது வந்து குருவியா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். நல்லா யோசிங்க. 75% இன்ஃபர்மேஷன் இந்த இமேஜ்ல இருந்து எடுக்க போறோம், 25% தான் இருக்க போகுது. அப்போ வந்து நம்மளால இதை வந்து கரெக்டா இமேஜ் வந்து குருவியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது லெஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இமேஜை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. முடியுமானா முடியும். எப்படி முடியும்னா நீங்க எங்கிருந்து இந்த 75% இன்ஃபர்மேஷன் எடுக்க போறீங்கிறத பொறுத்து. சரிங்களா? இப்போ இந்த 75% இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி அழகா சென்டர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன், கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து குருவி அங்கதானே இருக்கு. அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் காலி ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரி சென்டர்ல இருந்து எடுக்காம இப்போ இந்த ரோஸ் இருக்குல்ல, 75% ஆஃப் த ரோஸையும் 75% ஆஃப் காலம்ஸையும் யூனிஃபார்மா நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க. ஓகே, ரோ வைஸ் காலம் வைஸ் ரிமூவ் பண்ணிட்டு 25% ஆஃப் த ரோஸ் வச்சுக்க போறீங்க, 25% ஆஃப் த காலம்ஸ் வச்சுக்க போறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களால இந்த இமேஜை குருவிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்னன்னா சப்சாம்பிளிங். அதை பத்தி அதிகமா பார்க்கலாம். ஓகே. இப்ப ரெண்டாவதா இருக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 25% இன்ஃபர்மேஷன் இருக்கிற இந்த இமேஜ். இந்த மொதல் இமேஜ் பாத்தீங்கன்னா 100% இருக்கிற இன்ஃபர்மேஷன். மேபி இந்த பெரிய இமேஜ்ல வந்து ஒரு 10,000 பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சின்ன இமேஜ்ல பாத்தீங்கன்னா வெறும் 2500 இமேஜஸ் பிக்சல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த குட்டி இமேஜ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம் இது வந்து குருவியா இல்லையா அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரி இப்ப என்ன சொல்ல வரோம்னா இப்ப பெரிய இமேஜை நீங்க பெரிய இமேஜாவே வச்சு ஒர்க் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கம்ஃபர்டபுளா அந்த ஒரு 2 மெகா பிக்சல் இமேஜையோ அல்லது 1000x1000 இமேஜையோ அழகா நீங்க சின்னது பண்ணி 100x100 கூட வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு இமேஜை நீங்க கம்ப்ரஸ் பண்றதுனாலயோ அல்லது ரீசைஸ் பண்றதுனாலயோ உங்களுக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆக போறது இல்லை. சரிங்களா? ஹை குவாலிட்டி இமேஜை நம்ம வந்து கம்மி பண்ணியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கம்மி பண்ணி ஒர்க் பண்ணாலும் இப்போ இந்த 100x100 இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க ஃபிளாட்டன் பண்றீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால ஹை குவாலிட்டி இமேஜ் லோ குவாலிட்டியா வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். பிளஸ் அந்த இமேஜை 100x100ஆவே நம்ம வச்சுக்கணும். மேட்ரிக்ஸாவே வச்சுக்கணும், வெக்டாரா மாற்றக்கூடாது. சரிங்களா? இப்போ சப்சாம்பிளிங் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்க. இருக்கு. இப்போ நாலுமே வந்து இந்த டாக் தாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ சப்சாம்பிளிங்கிறது ஒன்றும் கிடையாது.
ஒரு பெரிய இமேஜை அழகா நீங்க சின்னது பண்றீங்க. ஓகே, அந்த மாதிரி சப்சாம்பிள் பண்ணிட்டு அந்த சப்சாம்பிள் பண்ண இமேஜ்லயே நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? பயங்கர பில்டப்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மெத்தட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் பேசுனது எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லியிருக்கேன். சிஎன்என்ங்கிறது கான்வல்யூஷன் நெட்வொர்க். அது வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து நீங்க ஃபிளாட்டன் பண்ணாமலே இமேஜ் வந்து நீங்க வெக்டாரா ஃபிளாட்டன் பண்ணாமலே இமேஜாவே வச்சு ஒர்க் பண்ணலாம். பிளஸ் ரெகுலர் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு இமேஜ் வந்து நீங்க மேட்ரிக்ஸ் வந்து வெக்டாரா ஃபிளாட்டன் பண்ணி அதை வந்து டென்ஸா நீங்க கனெக்ட் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து ட்ரெடிஷனல் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கக்கூடாது, அப்ப சிஎன்என் வந்து ஏஎன்என் கிடையாதா தம்பி, சிஎன்என் வந்து வேற மாதிரியான. சிஎன்என்ங்கிறதும் ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். அது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? இப்ப ஏஎன்என் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா டென்ஸ் நெட்வொர்க்கை தான் மீன் பண்றாங்க. அதாவது எல்லாமே வெக்டாரா இருந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்ப சிஎன்என்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பேராமீட்டர் ஷேரிங் பண்ண போறோம். இந்த பேராமீட்டர் ஷேரிங்கிறத நம்ம பத்தி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே, மற்றபடி என்னன்னா சிஎன்என் வந்து ஏஎனோட பெட்டரா இருக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிஎன்என்ல ஒரு ஆபரேஷன் இருக்குங்க. அதுக்கு பேர் என்னன்னா கான்வல்யூஷன் பேரு. ஓகே, இந்த இசி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபேக்கல்டிஸ், இசி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து பயங்கரமா ஃபெமிலியரா இருக்கும். கான்வல்யூஷன். கான்வல்யூஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த கான்வல்யூஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்புட் இருக்கும். இன்புட்ங்கிறது ஒரு சிக்னல். இந்த இடத்துல நம்ம சிக்னல் வந்து இமேஜ். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று இருக்கும் ஃபில்டர். ஃபில்டர் ஆர் கர்னல். அந்த ஃபில்டர் என்னன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டர் மாதிரி. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது என்ன பண்ணும்னா அந்த சிக்னல் மேல அழகா போய் உட்காந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணும். பண்ணிட்டு அழகா அப்படியே மூவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கும். சரிங்களா? டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி. சரிங்களா? அழகா ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பார்க்கும். அப்புறம் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த ஃபில்டர் இருக்குல்ல அது வந்து ஒரு பர்டிகுலர் திங் வந்து டிடெக்ட் பண்ணும். ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு. இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட்ல வந்து அதிக வேல்யூ வரும், ஹை ரெஸ்பான்ஸ் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து லோ ரெஸ்பான்ஸ் வரும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா இந்த ஆபரேஷனுக்கு பேர் வந்து கான்வல்யூஷன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வெர்பலா நான் சொல்லியிருக்கேன். மேத்தமெட்டிக்கலா எப்படி இருக்கும்னா உங்க சிக்னல் இருக்குல்ல, இன்புட் சிக்னல் வந்து ஒரு ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் அல்லது வெக்டார். உங்க கான்வல்யூஷன் இருக்குல்ல அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபில்டர், அதுவும் ஒரு சின்ன மேட்ரிக்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? இப்ப 2-3 டெர்மினாலஜி நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து சிக்னலு, அது வந்து இன்புட்டு. இந்த கேஸ்ல நமக்கு வந்து இமேஜ். இன்னொன்று வந்து கர்னலு அல்லது ஃபில்டரு, அது வந்து டிடெக்டார், என்ன டிடெக்ட் பண்ண போறோங்கிறது. சரிங்களா? தேர்ட் வந்து என்னன்னா அவுட்புட். இந்த அவுட்புட்டுக்கு பேர் என்னன்னா கன்வால்வ்டு ஃபீச்சர் தியரிட்டிக்கலா, அல்லது ஆக்டிவேஷன் மேப் அல்லது ஃபீச்சர் மேப். சரிங்களா? இது என்னன்னா இன்புட் சிக்னல் எக்ஸ், கர்னல் டபிள்யூ, டபிள்யூ இன்டு எக்ஸ், யூ ஆர் கெட்டிங் அ ஆக்டிவேஷன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆக்டிவேஷன்ங்கிறது நம்ம ட்ரெடிஷனல் நியூரல் நெட்வொர்க்ல எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆக்டிவேஷன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டி இன்டு எக்ஸ் பிளஸ் பி. ஓகே, அதே வேலை தான் நம்ம இங்க பண்ண போறோம். டபிள்யூங்கிறது இந்த கர்னல், எக்ஸ்ங்கிறது இந்த சிக்னல் இன்புட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணி வர்றது தான் வந்து ஆக்டிவேஷன். சரிங்களா? இதுதான் கான்வல்யூஷன். மேத்தமெட்டிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். ஓகே, இது வந்து உங்களோட இமேஜ்ங்க. ஒரு 6x6 மேட்ரிக்ஸ், ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ். அப்போ வந்து டெப்த் பாத்தீங்கன்னா 6x6x1 இருக்கும். சரிங்களா? இது வந்து பிக்சல் வேல்யூஸ்ங்க. ஒவ்வொரு இடமே ஒரு பிக்சல் வேல்யூ. இங்க இடத்துல இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 6x6. இங்க இருக்கு பாருங்களேன், இதுக்கு பேர் என்னன்னா ஃபில்டர் அல்லது கர்னல்னு பேரு. சரிங்களா? இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3x3. ஓகே, இமேஜோட சைஸ் வந்து n/n, ஃபில்டரோட சைஸ் வந்து f5. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபில்டர் இருக்குல்ல, அழகா 3x3 ஃபில்டர் இருக்குல்ல, அதை அலேக்கா தூக்கிட்டு போய் இந்த இமேஜ்ல இந்த இடத்துல வைக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வச்சு 3 into 1, 0 into 0, 1 into -1, 1 into 1, 5 into 0, 8 into -1, 2 into 1, 7 into 0, 2 into -1. எத்தனை மல்டிப்ளிகேஷன் பண்றோம்? 9 மல்டிப்ளிகேஷன் பண்றோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்ற வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னு வைங்களேன், வர்ற அவுட்புட் தான் இது, -5. சரிங்களா? ஒன்றும் பண்ணல, ஒரு இன்புட் இருக்கு, ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் தூக்கி இன்புட்ல வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணி அந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் சம் பண்றோம். சம் பண்ணோம்னா வர்ற அவுட்புட் தான் உங்களுக்கு இங்க வருது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா கான்வல்யூஷன் ஆபரேஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா
அந்த ஃபில்டர் இருக்குல்ல, முதல்ல இந்த இடத்துல வச்சு மல்டிப்ளை பண்ணோம். இப்போ என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பிக்சல் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சு மல்டிப்ளை பண்றோம். அந்த இடத்துல வச்சு என்ன பண்றோம், மறுபடியும் 0 into 1, 1 into 0, 2 into -1 இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்லயும் வச்சு மல்டிப்ளை பண்றோம். 9 மல்டிப்ளிகேஷன் முடிச்ச பிறகு என்ன பண்றோம், சம் பண்றோம். சம் பண்ணி எங்க போடுறோம், இந்த இடத்துல போடுறோம். இப்படி ஒவ்வொரு பிக்சலா மூவ் பண்ணி உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கடைசியில இந்த இடத்துல வந்து நிக்குங்க. இந்த இடத்துல வந்து நிக்கும். இதோட அவுட்புட் எங்க வந்து நிக்கும்னா தெரியலையே, இந்த இடத்துல வந்து நிக்குங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நிக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை டைம் நம்ம இந்த ஃபில்டரை மூவ் பண்ணிருக்கோம்னா 4/4 டைம்ஸ். சரிங்களா? இதுதான் உங்களோட அவுட்புட். இந்த இடத்துல மத்த எல்லாத்தையும் நீங்க மானே தேனே பொன்மானே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 ரோ தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்ப இதோட சைஸ் என்ன அப்படின்னா n - f+1. nங்கிறது ஃபில்டர் சைஸ் 6, fங்கிறது இது, அப்புறம் இதோட 1. ஸோ இப்போ 6 - 3 3 + 1 போட்டிங்கன்னா 4. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4/4. ஓகேங்களா? இது வந்து அவுட்புட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபியூச்சர்ல இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளோட ஆக்டிவேஷனா நம்ம கன்சிடர் பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து Wங்க, அப்புறம் இது வந்து Xங்க, இது வந்து ஆக்டிவேஷனுங்க. பட் ஆக்டிவேஷன்ங்கிறது இது வந்து Z வேல்யூ தான். ஓகேங்களா? இதுல நம்ம வந்து ரேலு, சிக்மாய்டு இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்கணும். சரிங்களா? இதை வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்பயே நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சரிங்களா? ஓகே, இப்ப இது என்ன பண்ணும்னா ஒரு இமேஜ்ல அப்பர் லெஃப்ட் மேல போயிட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரும். அப்படியே என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டலா வரும். அப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அப்படியே ரோ வைஸ் பண்ணிட்டு காலம் வைஸ் பண்ணோம். சரிங்களா? அப்பர் ரைட்ல இருந்து லோவர் ரைட் வரைக்கும், அப்பர் லெஃப்ட்ல இருந்து லோவர் ரைட் வரைக்கும் வரும். இந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு பேர் என்னன்னா, ஆபரேஷன் பேர் என்னன்னா கான்வல்யூஷன். சரிங்களா? இதனாலதான் இதுக்கு பேர் வந்து கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஜஸ்ட் கான்வல்யூஷன் மட்டும் பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். இது எப்படி நம்ம நெட்வொர்க்கா டிசைன் பண்ணுங்கிறத ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்ப எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க -5 வந்திருக்கு, இங்க 8 வந்திருக்கு. ஓகே, எந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர் வரும், எந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 8ங்கிறது என்னன்னா ஹை ரெஸ்பான்ஸ். அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹை ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேட்ரிக்ஸ், இன்புட் மேட்ரிக்ஸும் உங்களோட இந்த ஃபில்டர் இருக்கும்ல அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த ஃபில்டர்ல இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர் என்னன்னா வெர்டிகல் எட்ஜ் டிடெக்டருங்க. இது வந்து ஹை வேல்யூ, இது லோ வேல்யூ, இது வெரி லோ வேல்யூ. இப்படி ஒரு சேஞ்ச் உங்களோட இமேஜ்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, ஹை லோ வெரி லோ, இந்த சேஞ்ச் இருந்ததுன்னா உங்களோட ஃபில்டர் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா தரும். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ 9.5ங்கிறதுலாம் ஹை வேல்யூ, 7.3ங்கிறது கொஞ்சம் லோ வேல்யூ, 4.13ங்கிறது வெரி லோ வேல்யூ. அப்போ வந்து ஹை லோ வெரி லோ இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து 8 வருது. ஓகே, இப்போ -5 வருது. -5னா நெகட்டிவ் சிமிலாரிட்டி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஹை லோ வெரி லோ, பட் அங்க இருக்கிறது என்னன்னா வெரி லோ லோ ஹை. இந்த பாருங்க, வெரி லோ. ஓகே, 312ங்கிறது வெரி லோ, 0.57ங்கிறது ஹை, 82ங்கிறது வெரி ஹை. 8ங்கிறது பெரிய நம்பர் இல்லையா, 7ங்கிறது கொஞ்சம் சின்ன நம்பர் இல்லையா, அப்புறம் இங்க 3ங்கிறது இன்னும் ரொம்ப சின்ன நம்பர். சரிங்களா? இப்ப எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஃபில்டர் வந்து மேட்ச் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து அதிகமா ரெஸ்பான்ஸ் வரும். அப்படின்னா அங்க சிமிலாரிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருதோ அல்லது சின்ன வேல்யூ வருதோ இட் மீன்ஸ் அந்த இடத்துலலாம் உங்க ஃபில்டர் வந்து உங்களோட இன்புட்டோட மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப என்ன பியூட்டினா, இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இது வந்து வெர்டிகல் எட்ஜ் டிடெக்டர். சரிங்களா? இப்போ நீங்க ஹரிசாண்டல் எட்ஜ் டிடெக்ட் பண்ணனும்னா இந்த ஃபில்டர் நீங்க அப்படியே இப்படி திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டீங்கன்னா இந்த ரோ பாத்தீங்கன்னா 111 வரும், இந்த ரோ பாத்தீங்கன்னா 00 வரும், இது வந்து -1 -1 -1 வரும். சரிங்களா? ஓகே, அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட இமேஜ்ல எங்கெங்கெல்லாம் வெர்டிகல் எட்ஜ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஹை ரெஸ்பான்ஸ் வரும். சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 4/4 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4/4 மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த சென்டர் இருக்கு பாருங்களேன், இந்த சென்டர் 4/4 தான், இதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இந்த வேல்யூ. சரிங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதும் வர்ற அவுட்புட் வந்து எதுக்கான அவுட்புட்னா அந்த சென்டர் பிக்சலுக்கான அவுட்புட். இந்த பிக்சலுக்கான அவுட்புட் தான் இந்த வேல்யூ. சரிங்களா? இப்ப இந்த பிக்சலுக்கான அவுட்புட் தான் இந்த வேல்யூ. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா ஒரு ஃபில்டர் ஒரு இமேஜ்ல வைக்கிறோம், வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ வந்து அந்த இமேஜோட அந்த பிக்சல் இருக்கு பாருங்க, சென்டர் பிக்சல், அதுக்கான அவுட்புட். சரிங்களா? ஓகே,
இப்ப இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் பிக்சல்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணல. ஏன்னா, பார்டர் பிக்சல பாத்தீங்கன்னா, இதுக்கான அவுட்புட் நம்ம அங்க கண்டுபிடிக்கல. சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம அவுட்புட் வேணும்னா, இதுக்கு வெளியில ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு வேணும். அப்படி இருந்தா தான் இதுக்கான அவுட்புட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அத வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே கிச்சடி மாரி இருக்கு. ஓகே. இப்ப கான்வல்யூஷன் பத்தி இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஜஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். ஆ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் உங்களோட கான்வல்யூஷனோட அனிமேஷன். சரிங்களா? இது ஜஸ்ட் பைனரி இமேஜ். கன்வால்வ்ட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அவுட்புட் வருது. சரிங்களா? ஃபில்டர் அழகா மூவ் ஆகுது பாருங்களேன். அப்பர் லெஃப்ட்ல இருந்து உங்களுக்கு லோவர் ரைட் வரைக்கும் மூவ் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு பிக்சலா ஜம்ப் பண்ணி மூவ் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்களேன். சப்போஸ் வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் 6x6 இமேஜ். இது வந்து 3x3 ஃபில்டர். அப்புறம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4x4. இப்போ வந்து இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிரைட் பிக்சல்ஸா இருக்கு. இந்த போர்ஷன் ஃபுல்லா டார்க் பிக்சல்ஸா இருக்கு. இப்போ இத வந்து நீங்க இமேஜா நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பண்ணுது? ஹை, லோ, வெரி லோ. அப்போ வந்து இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இத போட்டு நீங்க கான்வல்யூஷன் பண்ணி, நீங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட்ட விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல மட்டும் ஹை ரெஸ்பான்ஸ் வரும். ஏன் ஹை ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, இந்த சென்டர் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் இருக்கு. நீங்க என்ன ஃபீச்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதே பேட்டர்ன் இருக்கு. பாத்தீங்களா? ஹை, லோ, ஹை, லோ. சரிங்களா? அந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து அதிக வேல்யூ வருது. சரிங்களா? இப்போ வந்து இந்த வெர்டிகல் எட்ஜ் டிடெக்டர் வந்து வெர்டிகல் எட்ஜ் எங்கெங்கலாம் இருக்கோ இமேஜ்ல அந்த போர்ஷன் வந்து அழகா அப்படி ஹைலைட் பண்ணும். இப்ப சப்போஸ் இது வந்து ஹாரிசான்டல் எட்ஜ் டிடெக்டர்னா, ஹாரிசான்டல் எட்ஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணும். இப்ப சப்போஸ் இதே மேட்ரிக்ஸ நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், எல்லா இடத்துலயும் 0 வருங்க. ஓகே. ஏன்னா ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இல்ல உங்களுக்கு ஹாரிசான்டலா. சரிங்களா? ஓகே. ஸோ ட்ரெடிஷனலா இந்த கான்வல்யூஷன் ஆப்பரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எட்ஜ் டிடெக்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இமேஜ் வந்து ஷார்பன் பண்றதுக்கோ, அல்லது இமேஜ்ல இருக்க எட்ஜஸ் அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கோ, அதுக்கு தான் வந்து இந்த மாரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப ட்ரெடிஷனலா இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ஃபில்டர், ஷோபர் ஃபில்டர், ஷார் ஃபில்டர், அப்புறம் லாப்லாசியன் ஃபில்டர், காஷியன் ஃபில்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. காஷியன் ஃபில்டர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. சென்டர்ல இருக்க ஒரு ஃபில்டரோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெல் கர்வ் மாரி உங்களுக்கு வந்து கம்மி வேல்யூவா இருக்கும். ஒரு அந்த ஃபில்டரோட கார்னர் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும். இப்ப அந்த காஷியன் ஃபில்டர போட்டு நீங்க வந்து ஒரு இமேஜ நீங்க வந்து ஃபில்டர் பண்றீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, அந்த இமேஜ் வந்து பிளர் ஆயிரும். அதுக்கு பேர் என்னன்னா காஷியன் பிளர். நீங்க வந்து Photoshop யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Photoshopல வந்து காஷியன் பிளர் டூல்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது நீங்க அந்த கரெக்ட்டா நீங்க சைஸ் சின்ன சைஸ், பெரிய சைஸ் அந்த மாரி நீங்க பண்ணிட்டு அப்படி அழகா இமேஜ்ல போட்டீங்கன்னா, பிளர் ஆயிரும் உங்களோட இமேஜ். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும். பிளர்ரா இருக்க இமேஜ் வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா வந்து அ அதுல இமேஜ்ல இருக்க அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அப்போ எட்ஜஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லாப்லாசியன் ஃபில்டர், ஷார் ஃபில்டர், சோபல் ஃபில்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ட்ரெடிஷனல் இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ்ல இந்த ஃபில்டர்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஃபில்டர்லாம் வந்து பீப்பிள் உட்கார்ந்து மேனுவலா ஃபில்டர் பண்ணுவாங்க. அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் சம் ஃபங்ஷன். ஓகேங்களா? லாப்லாஸ்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். காஷியன்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். அத பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபில்டர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனா கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நத்திங் பட் யுவர் வெயிட்ஸ், லேர்னபிள் பாராமீட்டர்ஸ். இந்த வெயிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேக் ப்ராபகேஷன் பண்ணி இத ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இதோட பியூட்டி என்னன்னா, ஒரு இமேஜ அது வந்து கேட்டா, டாகாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அத ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து அதுவே ஃபைண்ட் பண்ணிடும். சரிங்களா? இந்த வெயிட் 1 வந்து 1 வேணுமா? 2 வேணுமா? 2.5 வேணுமா? அப்படிங்கிறத நம்ம சொல்ல தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம்க்கு எதெல்லாம் நெசசரி வெயிட்ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அத வந்து அழகா லேர்ன் பண்ணிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களோட கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட மெயின் ஆ ஹைலைட். சரிங்களா? இப்ப கான்வல்யூஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுஸ் இருக்கு. ஓகே. அந்த மவுஸ்ல இப்படி ஒரு ஃபில்டர் போட்டு நம்ம பண்ண போறோம். இந்த ஃபில்டர்ல என்ன பண்றோம்னா 30, 30, 30 மீதி எல்லாம் 0. இது என்ன பண்ணியிருக்குன்னா, இப்படி ஒரு எட்ஜ வந்து டிடெக்ட் பண்ற மாரி ஒரு ஃபில்டர். சரிங்களா? இப்படி கோணலா ஒரு எட்ஜ் வந்து டிடெக்ட் பண்றது. ஓகே. இப்ப இந்த இமேஜ்ல இந்த ஃபில்டர் தூக்கி வைக்கிறோம். இந்த இடத்துல வைக்கிறோம். வச்சு ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது உங்களோட ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல எதுவும் மேட்சிங் இல்ல. சப்போஸ் இந்த இடத்துல கிரீன் கலர் சாரி எல்லோ கலர்ல ஒரு போர்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா,
ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல உங்களோட இமேஜும் உங்களோட ஃபில்டரும் மேட்ச் ஆகுது. சரிங்களா? இப்ப இதே பார்த்தீங்கன்னா, உங்க ஃபில்டர் வந்து இந்த இடத்துட்ட வருதுன்னு வைங்களேன். உங்களோட ஃபில்டர் வந்து மேட்ச் ஆகாது. அப்ப அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகல. இப்ப இதுல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இந்த ஃபில்டரு மேனுவலா நம்ம பண்ணக்கூடாது. இருந்தாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர்ல ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மாரி நம்ம வந்து ஒரு ஃபில்டர் டிசைன் பண்றோம். இந்த இடத்துல ஹை வேல்யூ, இந்த இடத்துல ஹை வேல்யூ, இந்த இடத்துல ஹை வேல்யூ, இந்த இடத்துல ஹை வேல்யூ. சரிங்களா? இப்படி ஒரு ஃபில்டர் நம்ம டிசைன் பண்ணி, ஒரு இமேஜ்ல நம்ம கான்வல்யூஷன் பண்றோம்னு வைங்களேன். நம்ம அதே மாரி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட இமேஜ்ல இருந்துன்னு வைங்களேன். அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹை வேல்யூ வரும். சரிங்களா? இதுதான் கான்வல்யூஷன் ஆப்பரேஷனோட ஒரு ஹைலைட். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் டிடெக்டர் தான். ஓகே. ஸோ கலர் இமேஜ்ல பார்க்கலாம். ஸோ கலர் இமேஜ்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஃபில்டர் வச்சு பண்றோம். இந்த ஃபில்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஹரிசாண்டல் வெர்டிகல் எட்ஜ் டிடெக்டர். இதுல என்ன இருக்குன்னா, இங்க வந்து கருப்பா இருக்கு பார்த்தீங்களா? இது லோ வேல்யூ, இந்த வெள்ளையா இருக்கிறது வந்து ஹை வேல்யூ. சேஞ்ச் டிடெக்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து அப்பர் லெஃப்ட் அங்க மேல வச்சு லோவர் ரைட் வரைக்கும் அப்படி கான்வல்யூஷன் பண்ணீங்கன்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரே ஸ்கேல் இமேஜா தான் வரும். சரிங்களா? இப்ப நெறைய இடத்துல ஒயிட் இருக்கு, நெறைய இடத்துல பிளாக் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன். நம்ம ஃபில்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, லோலேருந்து ஹை இந்த சேஞ்ச் கண்டுபிடிக்குது. எங்கெல்லாம் உங்க இமேஜ் வந்து லோலேருந்து ஹை போகுது, லோங்கிறது இங்க வந்து ரெட், ஹைங்கிறது இங்க ஒயிட். எங்கெல்லாம் நீங்க வந்து ரெட்லேருந்து ஒயிட் போறீங்களோ, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒயிட் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒயிட் இருக்கு. இப்போ வந்து ஆப்போசிட். எந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஹைலேருந்து லோ போறீங்களோ, ஹைங்கிறது உங்களோட ஒயிட், ஒயிட்லேருந்து ரெட் போறீங்களோ, அங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்கா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல டார்க்கா இருக்கு, இந்த இடத்துல டார்க்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கான்வல்யூஷன்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் டிடெக்டர் தாங்க. ஓகே. நம்ம என்ன ஃபீச்சர் குடுக்குறோமோ, அந்த ஃபீச்சர் வந்து அந்த இமேஜ்ல இருக்கா இல்லையாங்கிறத வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்கெல்லாம் ஹை வருதோ, அங்கெல்லாம் ஃபீச்சர் வந்து மேட்ச் ஆகுது. எங்கெல்லாம் லோ வருதோ, அங்கெல்லாம் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. சரிங்களா? இப்ப இந்த ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபில்டர் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா டபிள்யூவா போட்டு நம்ம டிடெக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இந்த கான்வல்யூஷன்ங்கிறது ஒரு ஆப்பரேஷன். இது இல்லாம நெறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. என்னத்த ஆப்பரேஷன் அப்படிங்கிறீங்களா? ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஓகே. முன்னாடி என்ன பார்த்தோம்னா, அந்த கார்னர் பிக்சல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுனால, நம்ம வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த உங்களோட மேட்ரிக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா, சின்னதாகுது. ஓகே. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் சில நேரத்துல என்னன்னா, இந்த கார்னர் பிக்சல்ஸ்ல சில இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த மாரி ஃபீச்சர்ஸ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கார்னருக்கு ஒரு ஒரு இமேஜோட பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா? பார்டருக்கு வெளியிலயும் சில வேல்யூ இருந்தா தான், நீங்க அந்த பார்டர் பிக்சல்ஸ நீங்க கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரெடி இத பத்தி பார்த்தோம். ஸோ இப்ப ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் இதுதான் உங்களோட இமேஜ் அப்படின்னா, இதுதான் உங்களோட ஃபில்டர் அப்படின்னா, இதுக்கு வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4/4 தான் இருக்கும். சாரி 3/3 தான் இருக்கும். 5/5 இமேஜ 3/3 ஓட நீங்க பண்ணலாம். சரிங்களா? அந்த 3/3 எதுக்கு உள்ள அவுட்புட் அப்படின்னா, இந்த சென்டர் பிக்சல்ஸ் உள்ள அவுட்புட். இப்ப இந்த பார்டர் கார்னர்ல இருக்கிற இந்த பிக்சல்ஸ நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வெளியில வந்து உங்களுக்கு சில வேல்யூ இருந்தா தான், நீங்க இந்த இடத்துல நீங்க அந்த ஃபில்டர போட முடியும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல நீங்க அவுட்புட் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபில்டர் போடுறதுக்கு வெளியில ஒரு வேல்யூ வேணும். சரிங்களா? இப்ப அந்த கார்னர் அல்லது பார்டர்ல இருக்க பிக்சல்ஸ நீங்க கன்சிடர் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு பேடிங்னு ஒரு ஆப்பரேஷன் இருக்கு. அந்த பேடிங் நீங்க பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சில லேயர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து இந்த பார்டர் பிக்சல்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரும். சரிங்களா? இந்த ஆப்பரேஷன் பேர் என்னன்னா பேடிங். இதுக்கு பேர் என்னன்னா ஜீரோ பேடிங். ஜீரோ பேடிங்னா ஜீரோ வேல்யூஸ நம்ம பேட் பண்றோம். இப்ப எத்தனை லேயர் ஆஃப் ஜீரோ வந்து பேட் பண்ணும் தம்பி அப்படின்னா, அது வந்து உங்களோட ஃபில்டர் சைஸ பொறுத்து. இப்ப 3/3 ஃபில்டர்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு லேயர் ஆஃப் ஜீரோ பேட் பண்ண போறீங்க. சப்போஸ் இந்த ஃபில்டர் வந்து 5/5 ஃபில்டர் பெரிய ஃபில்டர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும் பத்தாது. இப்ப இந்த பிக்சல் நீங்க கன்சிடர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு லேயர் தேவைப்படும். சரிங்களா? அப்பதான் இந்த பிக்சல் வந்து சென்டர் பிக்சல் ஆகும். சரிங்களா? இப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலாங்க. என்ன பண்ணணும்னா 5/2 போட்டீங்கன்னா என்ன வருது? 2.5 வருதா? 2.5 வந்து ரவுண்ட் பண்ணிருங்க. ஃப்ளோர் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா 2 வரும். இப்ப இது வந்து 3. 3/2 போட்டீங்கன்னா என்ன வருது? 1.5. 1.5 ஃப்ளோர் போட்டீங்கன்னா 1 வருது. சரிங்களா? இப்ப இந்த கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ல நம்ம வந்து கெராஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இந்த பேடிங் வந்து எத்தனை லேயர் ஆஃப் ஜீரோ பேட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம சொல்ல தேவையில்ல. சரிங்களா? ஃபில்டர் சைஸ வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சுக்கும். சரிங்களா? ஓகே. அதுதான் ஒரு பியூட்டி.
இப்போ இதெல்லாம் வந்து எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சில டைம் சில அப்ளிகேஷன்ல உங்களோட பார்டர் இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப உங்க கான்க்ளூஷன் வந்து அந்த பார்டர கன்சிடர் பண்ணல அப்படின்னா, நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் லூஸ் பண்றதுனால உங்களோட அக்யூரசி கம்மியாகுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா பேடிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் பார்டர்ல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லப்பா அப்படின்னா, நீங்க அத கன்சிடர் பண்ணாலும் ஒண்ணு தான், கன்சிடர் பண்ணாட்டினாலும் ஒண்ணு தான். சரிங்களா? ஓகே. ஸோ பேடிங் வந்து ஆப்ஷனலா மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டா, பேடிங் வந்து ஆப்ஷனல். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் விட்டுறலாம். சரிங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட அவுட்புட் சைஸும், இன்புட் சைஸும் ஒரே மாரி இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுதான் இந்த பேடிங்கோட பியூட்டி. அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 3/3, 5/5, 7/7, 1/1 இந்த மாரி ஆட் நம்பர் ஆஃப் ஃபில்டர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு வந்து மெயினா என்ன ரீசன் அப்டின்னா, இப்ப நம்ம இந்த ஃபில்டரிங் பண்ணிட்டு நம்ம வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்படி குடுக்குறோம். இந்த வர்ற அவுட்புட் எதுக்குன்னா, இந்த சென்டர் லொகேஷனுக்கு. இந்த சென்டர் லொகேஷனுக்கு. சரிங்களா? 3/3ல உங்களுக்கு அந்த சென்டர் இருக்கும். சப்போஸ் நீங்க 2/2 எடுக்குறீங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த 2/2 இந்த பிக்சல்ஸ் இப்ப நீங்க இத வந்து நீங்க பண்றீங்கன்னா, 2/2க்கு எங்க சென்டர் இருக்கும்? சென்டர் எதுவுமே இருக்காது. அப்ப வர்ற அவுட்புட் இருக்குல்ல, அது வந்து எந்த பிக்சலுக்கு நம்ம அத கண்டுபிடிச்சோங்கிறத நம்ம கரெக்ட்டா மேப் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே வந்து 1/1, 3/3, 5/5 இந்த மாரி ஆட் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான் நம்ம குடுப்போம். சரிங்களா? அப்ப ஈவன் நம்பர் குடுக்க கூடாதா அப்டின்னா, குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் அது நம்ம வந்து அதிகமா பிரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா, நம்மளால அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எந்த பிக்சல்ல இருந்து அது வந்திருக்குங்கிறதுனால. சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட். அ என்னப்பா ஒரே ஸ்கொயர் இமேஜா வச்சு வொர்க் பண்றீங்களே, அப்போ வந்து என் இமேஜ் வந்து ரெக்டாங்குலரா இருந்தா என்னப்பா பண்றது? அப்டின்னா, நம்ம மாடல் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் இமேஜ் தான் எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட இமேஜ் வந்து நீங்க ரீசைஸ் பண்ணி, அத ஸ்கொயர் இமேஜா மாத்திக்கணும். ஸ்கொயர் இமேஜா மாத்தி 100/100 200/200 நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கொயர் சைஸா மாத்திக்கணும். ஃபில்டர் சைஸ், இமேஜ் சைஸ் இது 2மே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா உங்களுக்கு வந்து ஸ்கொயரா தான் இருக்கும். அப்ப ரெக்டாங்கிள் இமேஜ்ல நீங்க கன்வர்ஷன் பண்ண முடியாதான்னா, பண்ண முடியும். ஆனா, உங்க மாடல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நீங்க வந்து அத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் நீங்க குடுக்கணும். சரிங்களா? ஓகே, ஓகே. பேடிங் பத்தி பார்த்தாச்சு. ஓகே. பேடிங் பத்தி பேடிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் சைஸ் வந்து இன்புட் சைஸ் மாரியே இருக்கும். N பை N ஆவே இருக்கும். சரிங்களா? ஓகே. இதுதான் ஃபார்முலா. பட் இத பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டா போக விரும்பல. வெரி சிம்பிள். Pங்கிறது பேடிங் வேல்யூ. இப்ப ஃபில்டர் வந்து 3ன்னா பேடிங் வேல்யூ உள்ள பார்த்து 1 இருக்கும். சரிங்களா? 1 × 2 2 6 6 + 2 8 8 - 3 8 - 3 5 5 + 1 6 ஓகே. இன்புட் இமேஜும் 6 உங்களோட இதுவும் 6 ஓகே. 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 அப்புறம் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிக்சலா நம்ம ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்ப உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இமேஜா இருக்குன்னு வைங்களேன். 500/500 அத வந்து நீங்க வந்து ஒரு 3/3 ஃபில்டர் போட்டு நீங்க பண்றீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, என்ன வரும்? 498/498ன்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டில் ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? இப்ப உங்களோட அவுட்புட்ட வந்து நீங்க டிராஸ்டிக்கலா நீங்க வந்து சின்னது பண்ணணும். 500/500 வந்து நம்ம வந்து டிராஸ்டிக்கலா வந்து ஒரு சின்ன மேட்ரிக்ஸா மாத்தணும் அவுட்புட்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு பிக்ஸலா ஜம்ப் பண்றதுக்கு பதிலா ஃபியூ பிக்சல்ஸ் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி நீங்க ஜம்ப் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா ஸ்ட்ரைடிங்ன்னு பேரு. ஸ்ட்ரைடிங்ன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறோங்கிறது. ஸ்ட்ரைடு 1ன்னா ஒவ்வொரு பிக்சலா நம்ம மூவ் பண்றோம். ஸ்ட்ரைட் 2ன்னா 2 பிக்சல்ஸா நம்ம ஜம்ப் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இது மாரி பண்றதுனால நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகுமான்னா, பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா, ஒரு 500/500 இமேஜ் எடுத்து நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களோட நெய்பர்ஹுட் பிக்சல்ஸ் மாரியே தான் கோரிலேட் ஆகியிருக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து பெருசா வந்து இன்ஃபர்மேஷன் லாஸ் இருக்காது. சரிங்களா? இப்ப இந்த ஃபில்டர் பாருங்களேன். இது வந்து 3/3 ஃபில்டர். இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து 6/6 மேட்ரிக்ஸ். இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு பிக்சலா ரன் பண்ணோம். இப்ப என்ன பண்றோம்னா, ஸ்ட்ரைட் = 3ன்னு குடுத்துருக்கோம். அப்பன்னா 3 ஒரு பொசிஷன்ல வச்சு நம்ம கான்வர்ஷன் பண்ணிட்டு 3 பிக்சல்ஸ் ஜம்ப் பண்ண போறோம். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கான்வர்ஷன் இங்க நடக்குங்க. செகண்ட் கான்வர்ஷன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகாது. எங்க ஆகும்னா, 3 பிக்சல் ஜம்ப் பண்ணி இங்க ஆகும். சரிங்களா? இத கண்டுபிடிச்சு அத வந்து நம்ம இங்க குடுக்க போறோம். அப்புறம் ஹாரிசான்டலா இப்படி பண்ணிட்டோம்ல, வெர்டிகலாவும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கான்வர்ஷன் வந்து இங்க வராது. செகண்ட் கான்வர்ஷன் எங்க வரும்னா, இங்க வரும். சரிங்களா? வெர்டிகல்ல. அப்புறம் இன்னொரு கான்வர்ஷன் வந்து இங்க வரும். சரிங்களா? அந்த அவுட்புட் வந்து இங்க வரும். சரிங்களா? அவுட்புட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? 2/2ன்னு உங்களுக்கு வந்து அழகா சின்ன மேட்ரிக்ஸா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ பை டிஃபால்ட் வந்து ஸ்ட்ரைடிங் வந்து 1. ஸ்ட்ரைடிங் வந்து குடுத்தே ஆகணுமான்னா, ஸ்ட்ரைடிங் வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஸ்ட்ரைடிங் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பை டிஃபால்ட் அது வந்து 1.
இப்போ வந்து ஸ்ட்ரைட் சைஸ் வந்து அதிகமானா என்னப்பா ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரைட் சைஸ் வந்து கம்மியாகும் போது உங்களோட அவுட்புட் சைஸ் வந்து பெரிய மேட்ரிக்ஸா இருக்கும். இன்ஃபர்மேஷன் லாஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரைட் சைஸ் அதிகமாக அதிகமாக என்னன்னா, நீங்க நம்ம தான் அழகா ஜம்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பிக்சல் 5 பிக்சல் நம்ம பண்ணோம்னு வைங்களேன், இடையில இருக்கிற 1 ரோ 2 ரோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மிஸ் ஆயிரும். அப்ப சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இமேஜ்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மேபி அவுட்புட்ல வந்து உங்களுக்கு அக்யூரசி வந்து கம்மியாகலாம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். எவ்வளவு பிக்சல் வந்து ஜம்ப் பண்ணணும், எவ்வளவு பிக்சல் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? இதோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லேப்ல பார்க்கலாம். ஸ்லைடிங் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், கம்மிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து கான்வல்யூஷனோட யூஸ் பண்ற ஒரு சின்ன பேராமீட்டர். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அப்புறம் சேனல்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சேனல்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. டிவி சேனல்ல. இப்ப மேட்ரிக்ஸ்ல ஒரு சேனல்னு ஒண்ணு இருக்கு. ஹைட் அண்ட் விட்த் ஆஃப் யுவர் இமேஜ் வந்து 6/6. இப்ப இந்த டெப்த் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் சேனல். இவ்வளவு நேரம் நம்ம வந்து கிரே ஸ்கேல் இமேஜ்ல ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து இது கலர் இமேஜ். இது வந்து R, இது வந்து G, இது வந்து B. RGB 3 சேனல் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 3D கேமரா வச்சிருப்பாங்க. அதுல வந்து டெப்த்தும் ஒரு சேனலா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா RGBD இருக்கும். சரிங்களா? அப்ப சேனல் வேல்யூ என்னன்னா 4. ஓகேங்களா? உங்க மேட்ரிக்ஸ் வந்து 6/6/4 அப்படின்னு வரும். அல்லது வெறும் RGBனா 6/6/3ன்னு வரும். சரிங்களா? அப்ப உங்க ஃபில்டர் சைஸ் எப்படி இருக்கும்னா 3/3/3. உங்களோட இன்புட்டோட சேனல் என்ன சேனல் சைஸோ உங்களோட ஃபில்டரோட சேனலும் அதே சைஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ நீங்க RGBD யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4 சேனல் இருக்குன்னா உங்க ஃபில்டர் சைஸ் வந்து 3/3/4. சரிங்களா? இப்ப இந்த ஃபில்டரை தூக்கி இந்த பொசிஷன்ல வைக்க போறோம். வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம். எத்தனை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்? ஒரே ஒரு ஸ்லைஸுக்கு 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ 3 ஸ்லைஸுக்கு 3 × 9 29 27 சாரி 27 27 மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த 27ஐயும் நம்ம சம் பண்ண போறோம். சம் பண்ணி அழகா கொண்டு வந்து இந்த இடத்துல போட போறோம். சரிங்களா? நம்ம சேனல் இன்புட் சேனல் வந்து அதிகமா இருக்கலாம். உங்களோட ஃபில்டர் சேனலும் அதிகமா இருக்கலாம். ஆனா அவுட்புட்டோட சேனல் பார்த்தீங்கன்னா 4/4/1 தான். இது வந்து கிரே ஸ்கேல் இமேஜ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே. ஓகே. இதுக்கு பேரு தான் சேனல் கான்செப்ட். இப்ப சேட்டலைட் இமேஜ்ல ஒர்க் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி வந்து நெறைய ஃப்ரீக்வென்சில இருந்து எடுப்பாங்க அவுட்புட். அப்ப பார்த்தீங்கன்னா, அ 7 சேனல் வச்சு உங்களுக்கு சேட்டலைட் இமேஜ் வரும். 18 சேனல் வச்சு உங்களுக்கு சேட்டலைட் இமேஜ் வரும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் 18 சேனல் இருக்கும். அப்ப இன்புட் என்ன டெப்த்தோ, உங்களோட ஃபில்டரும் அதே டெப்த்ல தான் இருக்கும். பட் ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அவுட்புட் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்ப ஒரு ஃபில்டர் மட்டுமே வச்சு நம்ம பண்ண முடியுமாங்க? எந்த ஆப்பரேஷனுமே ஒரு ஃபில்டர் வச்சுமே பண்ண முடியாது. மேபி நமக்கு வந்து ஹாரிசான்டல் ஃபில்டர் வேணும், வெர்டிகல் ஃபில்டர் வேணும், அப்புறம் 45 டிகிரி ஆங்கிள்ல வேணும், 178 டிகிரி ஆங்கிள்ல வேணும். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ல நமக்கு வந்து ஃபில்டர் வேணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுதான் இது. ஓகே. இப்ப இந்த ஃபில்டர் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது சாரி மல்டிப்ளை பண்ணும்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4/4/1. இப்படி இன்னொரு ஒரு ஃபில்டர் அது பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் பட் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம மல்டிப்ளை பண்ண போற இந்த வெயிட்ஸ் அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது எப்படிப்பா சூஸ் பண்றது அப்படின்னா, உங்க CNN நீங்க ட்ரெயின் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? இப்ப சப்போஸ் 2 ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபில்டர்ல இருந்து உங்களுக்கு 4/4/1 வந்துருச்சு. ஓகே. இன்னொரு ஃபில்டர்ல இருந்து 4/4/1 வந்துருச்சு. இப்ப இந்த 2 அவுட்புட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அழகா ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்றதுன்னா, அழகா அப்படி சிடி பாக்ஸ்ல வைக்கிற மாரி அழகா ஸ்டாக் பண்ணணும். ஓகே. அல்லது உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா, பிரெட் இருக்கு பாத்தீங்களா? பிரெட்ல ஸ்லைஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாரி ஸ்டாக் பண்ணிட்டே போணும். சரிங்களா? அப்ப எத்தன ஸ்லைஸ்ப்பா இருக்கும் அப்படின்னா, அவுட்புட் பாத்தீங்கன்னா 4/4/2. ஏன் 2? ஏன்னா 2 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப இது எத்தன ஃபில்டர்ப்பா யூஸ் பண்றது அப்படின்னா, உங்களோட ரெகுலர் நியூரல் நெட்வொர்க்ல நீங்க வந்து எத்தன நோடு யூஸ் பண்ணீங்க? நம்மளோட சாய்ஸ் தானே? அதே மாரி எத்தன ஃபில்டர் யூஸ் பண்ணணுங்கிறதும் நம்மளோட சாய்ஸ். சரிங்களா? இப்ப 10 ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ஃபில்டர்ல இருந்தும் 4/4, 4/4, 4/4, 4/4 வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணீங்கன்னா 4/4/10 அழகா அப்படியே ஒரு பிரெட் பாக்கெட் மாரி உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? இப்படி வந்துரும். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இந்த அவுட்புட். இதுதான் வந்து என்னன்னா ஆக்டிவேஷன். இந்த ஆக்டிவேஷன் தான் என்ன ஆகும்னா, இது வந்து இன்னொரு லேயருக்கு அது இன்புட்டா போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ங்க. இது வந்து உங்களோட எக்ஸ்ங்க. இது வந்து உங்களோட டபிள்யூங்க. இது வந்து உங்களோட இசட்டுங்க. இதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் குடுத்தீங்கன்னா, இது வந்து ஆக்டிவேஷனா மாறுங்க. இது வந்து என்ன ஆகும்னா, இன்னொரு லேயருக்கு இது இன்புட்டா போகும். இப்ப இன்னொரு லேயருக்கு இது இன்புட்டா போகுதுன்னா, ஹைட் பார்த்தீங்கன்னா 4, விட்த் பார்த்தீங்கன்னா 4, டெப்த் பார்த்தீங்கன்னா மேபி 10. அப்ப அடுத்த லேயர்ல இருக்க ஃபில்டர் பார்த்தீங்கன்னா,
மேபி ஒரு 3/3 ஃபில்டர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதோட டெப்த் எப்படி இருக்கும்னு தெரியுமா? 3/3/10. ஓகே, உங்களோட இன்புட் டெப்த் எப்படி இருக்குமோ அதே தான் உங்களோட ஃபில்டரோட டெப்த்தாகவும் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க, செகண்ட் லேயர்ல நீங்க ஒரு 3/3/10 ஒரு 10 ஃபில்டர் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை கொண்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு அவுட்புட் கொடுப்பீங்க, அதை இன்னொரு கான்வர்ஷன் போடுவீங்க. சரிங்களா? இப்படியே போட்டுட்டே போகும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக்கிங் ப்ராசஸ். எத்தனை ஃபில்டர் யூஸ் பண்றோமோ அத்தனை டெப்த் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. சாரி, இப்படி நம்ம கொடுத்த பிறகு உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4/4 வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் பயாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து W, இது வந்து X, இது வந்து பயாஸ். ஆட் பண்ணிட்டு ரேலுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா ஆக்டிவேஷன் ஈக்குவல் டு G of W into X plus B. சரிங்களா? இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா W டிரான்ஸ்போஸ் X plus B. இப்போ கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்லயும் நம்ம என்ன பண்றோம்னா W டிரான்ஸ்போஸ் போட்டு நம்ம ஃபிளாட்டன் பண்ணி அதை X plus B போடாம ஜஸ்ட் W அதை எடுத்துட்டு போய் இன்புட் Xல வந்து ஜஸ்ட் நீங்க அப்படியே அழகா ஒரு இது பண்றீங்க, கான்வல்யூஷன் பண்றீங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், சம்மேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் நடக்குது. பட் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து கான்வல்யூஷன் ஆப்ரேஷன். அந்த ஒரே ரீசன்றதுனால தான் இந்த நெட்வொர்க்குக்கு பேரும் கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஸ்ட்ரைடிங் யூஸ் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் சைஸ் வந்து கம்மியாகுதுல்ல. சப்போஸ் ஸ்ட்ரைடிங் யூஸ் பண்ணலன்னு வைங்களேன், உங்களோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பிக்சல் வருது, ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் வருது. மேபி 498/498. அப்போ அந்த மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதையும் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பக்கத்துல எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே அந்த அவுட்புட் மேட்ரிக்ஸை வந்து நீங்க வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி டைரக்டா நீங்க உங்களோட அவுட்புட் மேட்ரிக்ஸை ரீசைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா பூலிங். அதை தான் அடுத்து பார்க்க போறோம். ஓகே, இது என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் 4/4ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு கான்வல்யூஷன் ஆபரேஷனோட ஒரு அவுட்புட். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணோம். இன்னொரு கான்வல்யூஷன் ஃபில்டருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ரீசைஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து பூலிங்னு ஒரு ஆபரேஷன் இருக்கு. பூலிங்கிறது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா பூலிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கலைஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பூல் பண்ணலாம்னா சிமிலரா இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து குரூப் பண்றது, பூலிங் பண்றது. அதுக்கு பேர் என்ன? பூலிங்னு பேரு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 4/4 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல வந்து பூலிங்க்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு 2/2 விண்டோ எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து 1 எலிமெண்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 4/4 விண்டோல மேக்ஸிமம் வேல்யூ எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. ஓகே, எடுத்துட்டு ஒரு பிக்சல் மூவ் பண்ணக்கூடாது, அப்படியே 2 பிக்சல் மூவ் பண்ணிக்கணும். ஓகே, பூலிங் விண்டோ சைஸ் வந்து 2/2னா ஸ்ட்ரைடு எத்தனை ஜம்ப் பண்ண போறோங்கிறதும் 2/2. சரிங்களா? இப்போ இந்த விண்டோ எடுத்துட்டு இந்த விண்டோக்குள்ள இருக்க எத்தனை பெரிய நம்பரு, அது வந்து 9. சரிங்களா? இப்போ ஹரிசாண்டலா பண்ணிட்டோம். சாரி, ஹரிசாண்டலா பண்ணிட்டோம். வெர்டிகலா பண்ணோம். வெர்டிகலா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த விண்டோ இங்கே வரும். ஓகேங்களா? இது வந்த பிறகு என்ன ஆகுது, இந்த 9 எடுப்போம். அடுத்த விண்டோ வந்து என்ன பண்றோம்னா 4 எடுப்போம். சரிங்களா? இப்போ இது வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இது என்னன்னா இது வந்து இன்னொரு கான்வல்யூஷனல் ஃபில்டர்ஸுக்கு இது வந்து இன்புட்டா போகும். சரிங்களா? இந்த ஆபரேஷன் பேரு பூலிங் ஆபரேஷன். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட விண்டோ இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரைடிங் சாரி பூலிங் விண்டோ இருக்குல்ல 2/2 விண்டோ இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைடிங் வேல்யூவும் 2 இருக்கும். 3/3 விண்டோ இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைடிங் வேல்யூவும் 3 இருக்கும். 3 விண்டோ அடுத்த விண்டோ பாத்தீங்கன்னா 3 பிக்சல்ஸ் வந்து ஜம்ப் ஆகும். சரிங்களா? எந்த எந்த பூலிங் சைஸ் விண்டோ நம்ம வந்து சூஸ் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ சப்போஸ் பெரிய பூலிங் சைஸ் விண்டோ எடுத்துட்டோம் வைங்களேன், 10/10 எடுத்துட்டோம்னா அந்த 10/10 மேட்ரிக்ஸ்லயும் நீங்க வந்து ஆவரேஜா ஒரே ஒரு வேல்யூ எடுத்து நீங்க அவுட்புட்டை கொடுக்க போறீங்க. அப்படி கொடுக்கறதுனால உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகும். பின்னாடி போக போற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்ப இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆனிச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டா வராது. சரிங்களா? இப்போ பூலிங் இல்லாம விட்டோம்னா மேட்ரிக்ஸ் பெருசா இருக்கும். பூலிங் ரொம்ப பண்ணிட்டோம்னா மேட்ரிக்ஸ் ரொம்ப சின்னதாயிரும். சரிங்களா? இப்போ வந்து பூலிங் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலா தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்போ பூலிங் வந்து ஆப்ஷனலா மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆப்ஷனல், அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? அக்யூரசி உங்களுக்கு வந்து பெருசா டிராப் ஆகல அப்படின்னா பூலிங் வந்து நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பியூட்டினா உங்களோட கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ல என்ன வரும் அப்படின்னா ஒரு கான்வல்யூஷன் லேயர் கான்வல்யூஷன் பண்ணி வர்ற அவுட்புட் அதை வந்து பூலிங் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிட்டு அடுத்த கான்வல்யூஷன் லேயர், அடுத்த பூலிங் லேயர், அடுத்த கான்வல்யூஷன் லேயர், பூலிங் லேயர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்க மேக்ஸ் வேல்யூ எடுத்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த விண்டோ எடுத்துட்டு ஆவரேஜ் வேல்யூ எடுத்திருக்கோம். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன ஆவரேஜ் பூலிங். அப்புறம் இந்த விண்டோ எடுத்துட்டு இதுல ஆவரேஜ் வேல்யூ எடுத்துருக்கோம். அந்த ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அதே மாதிரி மின் பூலிங்னு ஒன்று இருக்கு. மின் பூலிங்னா ஒரு விண்டோ எடுத்து அந்த விண்டோல மினிமம் வேல்யூ எடுத்திருப்போம். சரிங்களா? அப்போ மேக்ஸ் பூலிங் வேணுமா, ஆவரேஜ் பூலிங் வேணுமா, மின் பூலிங் வேணுமா, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ணோம்னா எக்ஸ்பெரிமெண்டலா தான் நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து உட்காந்து ப்ரோக்ராம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு கெராஸ் இருக்குல்ல, அதுலயே நம்ம அந்த பேராமீட்டரா கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கலா எல்லாமே டூ பண்ணிடும். சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். பில்டிங் பிளாக்ஸ்னா எதெல்லாம் வச்சு நம்ம கான்வல்யூஷன் யூனிட் இருக்க பில்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். சரிங்களா? என்னென்ன பார்த்தோம்? கான்வல்யூஷன் ஆபரேஷன் பார்த்தோம். மேண்டேட்டரி ஆப்ஷனலா? மேண்டேட்டரி. அதை வச்சு தானே மொத்த நெட்வொர்க்கும் வருது. சரிங்களா? அது மேண்டேட்டரி. பேடிங் பத்தி பார்த்தோம். பேடிங் வந்து மேண்டேட்டரி ஆப்ஷனலா? அது வந்து ஆப்ஷனல். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? கார்னர்ல இருக்க பார்டர்ல இருக்க பிக்சல்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றது. சரிங்களா? அந்த சைஸ் எத்தனை ஜீரோ லைன்ஸ் வந்து நீங்க பேட் பண்ணணும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபில்டர் சைஸ். சரிங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்லைடிங் பார்த்தோம். ஸ்லைடிங் எதுக்கு யூஸ் பண்றோம்? எத்தனை பிக்சல்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுங்கிறது. ஆப்ஷனலா மேண்டேட்டரியா? அது வந்து ஆப்ஷனல். பை டிஃபால்ட் வந்து ஸ்லைடிங் வந்து 1 இருக்கும். நம்ம எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஜம்ப் பண்ணோம்னா இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். ஜம்பே பண்ணலன்னா மேட்ரிக்ஸோட அவுட்புட் சைஸ் வந்து பெருசாவே இருக்கும். அப்புறம் பூலிங் பார்த்தோம். பூலிங்கோட பர்பஸ் என்ன? ஒரு கான்வல்யூஷன் முடிச்சு வர்ற அவுட்புட்டை வந்து ரீசைஸ் பண்ணணும். அதை வந்து இமேஜ் ரீசைஸ் மாதிரி பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து பூலிங் பண்ணி பண்றோம். சரிங்களா? ஆப்ஷனலா மேண்டேட்டரியா? அதுவும் ஆப்ஷனல் தான். அப்புறம் என்ன சைஸ் விண்டோ எடுத்துக்கணுங்கிறது அதுவும் அப் டு அஸ். சரிங்களா? இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே பில்டிங் பிளாக்ஸ். இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிச்சடி பண்ணணும்னு வைங்களேன். அதுதான் கான்வல்யூஷன் நெட்வொர்க். இப்போ நம்ம பார்க்க போற நெட்வொர்க் என்னன்னா அலெக்ஸ்நெட். 2012ஆம் ஆண்டு நடந்த அந்த இமேஜ்நெட் என்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? அந்த சேலஞ்ச் அதுல என்னன்னா 1 மில்லியன் இமேஜஸ் வந்து இன்புட், 1000 கிளாஸஸ் வந்து அவுட்புட். சரிங்களா? 2011 வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கம்ப்யூட்டர் விஷன்ல ஒர்க் பண்ணவங்கலாம் மேனுவலாவே ஃபில்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஃபில்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி பார்ட் பேஸ்டு மாடல்ஸ், ஹிஸ்டோகிராம் ஆஃப் ஓரியன்டட் கிரேடியன்ஸ் அதெல்லாம் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணி அந்த இமேஜ்நெட் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுல வின்னர் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அவங்களால அக்யூரசி ஏர்ன் பண்ண முடியல. ஆனா 2012ஆம் ஆண்டு என்ன பண்ணாருன்னா அலெக்ஸ் கோவேசின்னு ஒரு ப்ரொஃபசர் வந்து இந்த கான்வல்யூஷன் யூனிட் ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணி அந்த இமேஜ்நெட் காம்படிஷன் வந்து வின் பண்ணாரு. வின் பண்ணது எப்படி வின் பண்ணாருன்னா ஒரு பெரிய ஹையர் மார்ஜின்ல வின் பண்ணாரு. இது வரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய அக்யூரசி, பெரிய மீன் ஆவரேஜ் பிரேஷன் வந்து அவர் அச்சீவ் பண்ணாரு. சரிங்களா? உடனே எல்லாருமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அது திடீர்னு வந்தாரு பயங்கரமா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் 2012க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13, 14, 15ன்னு அடுத்து வந்து சில வருடங்கள்ல அந்த இமேஜ்நெட் காம்படிஷன்ல பங்கு பெற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வச்சு தான் அவங்க வந்து அந்த காம்படிஷன்ல இது பண்ணாங்க. அந்த பேப்பர் தான் வந்து டீப் லேர்னிங்கோட ஒரு லேண்ட்மார்க் பேப்பர். இப்போ நம்ம எல்லாம் டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு மெயினான ரீசனே அந்த பேப்பர் தான். அந்த பேப்பர் தான் பார்க்க போறோம். அலெக்ஸ்நெட்னா எப்படி அப்படின்னு. ஓகே, இதுதான் அலெக்ஸ்நெட். என்னப்பா நெட்வொர்க்னா நெட்வொர்க் மாதிரியே இல்லையே அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. இன்புட் பாருங்களேன் 227/227/3 ஒரு இமேஜ் அதை வந்து 227/227 அவங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 3ங்கிறது இன்புட் சாரி சேனல். எத்தனை நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு, RGB இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இன்புட். ஃபர்ஸ்ட் லேயர் கான்வல்யூஷன்ல என்ன பண்றாங்கன்னா 11/11 ஃபில்டர் எடுத்துக்கிறாங்க. 11/11னா ஹைட் அண்ட் வித் ஆஃப் யுவர் ஃபில்டர் வந்து 11/11. ஓகே, டெப்த் எவ்வளவு இருக்கும்? 11/11/3. ஏன்னா உங்களோட இன்புட்டோட டெப்த் வந்து 3. ஓகேங்களா? S = 4 அப்படின்னா ஸ்ட்ரைடிங் = 4. 11/11/3 ஃபில்டர் எடுத்து அழகா என்ன பண்றீங்கன்னா 4 பிக்சல் ஜம்ப் பண்ணி பண்றீங்க. இப்படி நீங்க 4 பிக்சல் ஜம்ப் பண்ணி பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா வரப்போற அவுட்புட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஃபில்டருக்கு 55/55/1. ஒரு ஃபில்டருக்கு 55/55/1 ஒரு ஸ்லைஸ், பிரெட் ஸ்லைஸ். சரிங்களா? வரும். இது என்னப்பா 96 அப்படின்னா 96 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படின்னா 11/11/3 அந்த மாதிரி 96 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபில்டருமே 55/55, 55/55 இந்த மாதிரி கொடுத்து அழகா எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணோம்னா உங்களுக்கு வரது 55/55/96. சரிங்களா? இப்போ இந்த பிரெட் பாக்கெட் மாதிரி வந்து பாத்தீங்களா, இதுதான் உங்களோட கான்வல்யூஷனோட அவுட்புட். இப்போ இந்த 96 எப்படிப்பா சூஸ் பண்றது அப்படின்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து பெட்டர் நம்பர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி அவங்க ஃபர்ஸ்ட் 3, 4, 5 அந்த மாதிரி வச்சிருக்கலாம். அப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். மேபி 96ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து உங்களோட கான்வல்யூஷனோட அவுட்புட். இது லேயர் வந்து கான்வல்யூஷன் லேயர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ் பூலிங் பண்றாங்க. மேக்ஸ் பூலிங்ல என்ன பண்ண போறோம்? கான்வல்யூஷன் ஆகி வந்த அவுட்புட்டை வந்து அழகா ரீசைஸ் பண்ண போறோம். எப்படி ரீசைஸ் பண்றோம்? 3/3 விண்டோ எடுத்துக்கிறோம்.
அந்த விண்டோ எடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஸ்ட்ரைடிங் ஈக்குவல் டு 2. 3 பிக்சல் ஜம்ப் பண்ணாமல் ஜஸ்ட் 2 பிக்சல் 2 பிக்சலாக நம்ம ஜம்ப் பண்ணி மேக்ஸ் கூலிங் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னா இந்த 55/55/96 என்ன ஆகும்னா 27/27/96 மாறுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களோட பூலிங் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்துக்கு மட்டும்தான், டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறாது. அப்போ என்னன்னா ஒவ்வொரு ஸ்லைஸ்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும் தவிர டெப்த் வைஸா அது மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கல. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா 2D பூலிங். ஓகே, இப்போ இந்த 27/27/96 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும்னா அடுத்த லேயருக்கு இன்புட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த லேயர்ல என்ன பண்றோம்னா 5/5 ஃபில்டர் எடுத்துக்கிறோம், கான்வல்யூஷன் ஃபில்டர். இதோட டெப்த் என்ன இருக்கும் நல்லா யோசிங்க. 5/5 ஹைட் அண்ட் வித் வந்து 5/5. டெப்த் எப்படி இருக்கும்? டெப்த் வந்து என்ன இருக்கும்? 96 இருக்கும். ஏன்னா உங்களோட இந்த லேயருக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா 96 டெப்த்ல இருக்கு. நிறைய டைம் நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து ஒர்க் ஷாப்ல கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 5/5/3 அப்படின்னு சொல்லுவாங்க. 5/5/3ங்கிறது ஃபர்ஸ்ட் லேயரோட கான்வல்யூஷனுக்கு மட்டும் தான் அது 5/5/3. செகண்ட் லேயருக்கு வந்து உங்களோட இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் தான் உங்களோட இன்புட். இப்போ உங்களோட இன்புட் வந்து ஒரு பிரெட் பாக்கெட் மாதிரி இருக்குன்னா உங்களோட கான்வல்யூஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா 5/5, அது வந்து ஒரு ராடு மாதிரி. ராடுனா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பி மாதிரி. உங்களோட பிரெட் பாக்கெட்ல ஒரு கம்பியை நீங்க சொல்லணும்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த கம்பி மாதிரி இருக்கிற அந்த கான்வல்யூஷன் என்ன பண்ணும்னா அழகா உங்களோட இதுல வந்து இன்புட்ல வந்து அழகா கான்வல்யூஷன் பண்ணும். ஸோ எத்தனை ஃபில்டர்ப்பா? ஒரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 5/5/96. எத்தனை ஃபில்டர் யூஸ் பண்றோம்னா 256 ஃபில்டர் யூஸ் பண்றோம். சரிங்களா? என்னப்பா ஹைட் அண்ட் வித் மாறவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? இங்க என்ன பண்றோம்னா சேம் யூஸ் பண்றோம். சேம்னா பேடிங். அப்போ பேடிங் பண்ணோம்னா இந்த கார்னர் பார்டர்ல இருக்க பிக்சல்ஸ் இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கன்சிடர் ஆயிருக்கும் கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல எஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தோம், ஸ்ட்ரைடிங் ஈக்குவல் டு 4. ஏன்னா நம்ம வந்து அதிகமா உங்களோட இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 27/27ல முக்கியமான கார்னர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுங்கிறத டிட்டர்மின் பண்ணிட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா சேம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. பேடிங் யூஸ் பண்ணா உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால ஒரு பேடிங் யூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த 256 27/27/256 இது வந்து அடுத்த கான்வல்யூஷன்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா ரீசைஸ் பண்ண போறோம். மேக்ஸ் பூலிங் வச்சு என்ன பண்றோம் 3/3 விண்டோ ஸ்லைடிங் ஈக்குவல் டு 2. 3/3 விண்டோ எடுத்துட்டு 2 பிக்சல்ஸா ஜம்ப் பண்ண போறோம். வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 13/13/256. சரிங்களா? 13/13ங்கிறது ஹைட் அண்ட் வித் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. டெப்த் ஆஃப் யுவர் அவுட்புட் வந்து அப்படியே தான் இருக்குது. 256 அப்படியே தான் இருக்கு. ஓகே, இது வந்து உங்களோட மேக்ஸ் பூலிங்க்கு அப்புறம் வர்ற இந்த ரீசைஸ்ட் அவுட்புட். இது என்ன பண்ண போறோம் மறுபடியும் இன்னொரு கான்வல்யூஷன்ல கொடுக்க போறோம். கான்வல்யூஷன்ல கொடுக்கும்போது என்ன சைஸ் 3/3. 3/3ங்கிறது ஹைட் அண்ட் வித். அப்போ டெப்த் ஆஃப் த ஃபில்டர் என்ன 3/3/256. ஓகே, அந்த மாதிரி எத்தனை ஃபில்டர் எடுத்துக்கிறோம் 3/3/356 ஆஃப் 256 ஆஃப் 384 ஃபில்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அத்தனை ஃபில்டர்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ரன் பண்றோம். சரிங்களா? அவுட்புட் வந்து 13/13/384. சேம் பேடிங் யூஸ் பண்றோம். ஹைட் அண்ட் வித் அப்படியே இருக்கு, டெப்த் மட்டும் மாறுது பேஸ்ட் ஆன் யுவர் ஃபில்டர் நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம் மறுபடியும் ஒன் மோர் கான்வல்யூஷன் போடுறோம் பூலிங் போடாம. என்ன பண்றோம் 3/3/384 ஆஃப் 384 ஃபில்டர், 3/3/384 ஆஃப் 256 ஃபில்டர்ஸ். அப்புறம் என்ன பண்றோம்னா ஃபைனலா ஒரு மேக்ஸ் பூலிங் பண்றோம். என்ன பண்றோம்னா 3/3 விண்டோ எடுத்துட்டு ஸ்லைட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் இருக்குல்ல அது வந்து 6/6 மாறிடுச்சு. டெப்த் வந்து அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்வல்யூஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸ் ஆயிடுது. இப்போ இந்த 6/6 விண்டோ இருக்குல்ல இதுல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம வந்து கான்வல்யூஷன் பண்ண முடியாது. ஏன்னா விண்டோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது இன்புட்டே 6/6. இதுக்கு மேல நம்ம கான்வல்யூஷன் பண்றதுக்கு வந்து ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ என்ன பண்ண போறோம்னா அதை வந்து ஃபிளாட்டன் பண்ண போறோம். ஃபிளாட்டன் பண்ணோம்னா இந்த 6/6/256 இந்த 3D மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து வெக்டரா மாறிடும். ஒரு மாலை மாதிரி உங்களுக்கு ஃபிளாட்டன் ஆயிடும். ஸோ 6/6 வந்து 36. 36 into 256 9216 9216 அவுட்புட் வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து உங்களோட வெக்டார். இந்த வெக்டார் இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து கான்வல்யூஷன் பண்ண முடியாது. இது என்ன பண்ண போறோம்னா அழகா டென்ஸ் லேயரோட கனெக்ட் பண்றோம். வித் எத்தனை நோடு 4096 நோட்ஸ். ஓகே, அப்ப எத்தனை கனெக்ஷன் இருக்கும் 9016 into 4096 கனெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க இன்னொரு ஒரு லேயர் கொடுத்துருக்காரு. அதுல 4096 நோட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்ப இதுல எத்தனை கனெக்ஷன் இருக்கும் 4096 into 4096 கனெக்ஷன்ஸ் இருக்கும். கடைசியில என்ன பண்ணியிருக்காரு ஒரு சாஃப்ட் மேக்ஸ் லேயரு, அதுல 1000 கிளாஸஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 1000ங்கிறது என்னன்னா இமேஜ்நெட் காம்படிஷன்ல அவங்க யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, அப்ப 1000. இப்போ எத்தனை கனெக்ஷன் இருக்கும் 4096 into 1000 கனெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
மொத்த இமேஜையுமே இந்த 227/227/3 இருக்குல்ல, இதை மொத்தமா நம்ம ஃபிளாட்டன் பண்ணாம கான்வல்யூஷன் பண்ணி அழகா ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு லேயர்லையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலா இந்த 4096 ஃபீச்சர்ஸ் தான் இதை மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லி கனெக்டட் லேயர், இந்த லேயருக்கு பேர் என்னன்னா ஃபுல்லி கனெக்டட் லேயர் கொடுத்து நம்ம அவுட்புட் கெயின் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்டேஜுக்கு நீங்க கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? பேடிங் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்லைடிங் யூஸ் பண்ணிருக்கோம், பூலிங் யூஸ் பண்ணிருக்கோம், கான்வல்யூஷன் யூஸ் பண்ணிருக்கோம், டிஃபரெண்ட் சைஸ் பண்ணிருக்கோம், டிஃபரெண்ட் லெவல்ல பண்ணிருக்கோம், டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? எல்லாத்தையும் பண்ணி கடைசியில இத்தனை ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லி கனெக்டட் லேயர் போட்டு அழகா பண்ணோம்னா கடைசியில உங்களுக்கு வர்ற அக்யூரசி பாத்தீங்கன்னா அமோகமா இருக்கும். சரிங்களா? இந்த நெட்வொர்க்குக்கு பேரு அலெக்ஸ் நெட்வொர்க். சரிங்களா? இதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த அலெக்ஸ் நெட்வொர்க்கை டிஃப்ரெண்டா எப்படி இப்படிலாம் மாடிஃபை பண்ணலாமோ அப்படி இப்படிலாம் மாடிஃபை பண்ணி அவங்க வந்து கடைசியில வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வந்து எங்கேயோ போய் நிக்குது. சரிங்களா? ஐ திங்க் மோஸ்ட்லி நான் நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேற எதுவும் விட்டனா? ஓகே ஓகே 1998ங்க, சாரி இது வந்து 1990 இல்லை, 1998ல லேனட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டிஜிட் ரெகனிஷன், அதாவது 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதை ப்ரொபோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யான் லிக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர், அவர் தான் அவரோட பேரையும் அதில் உள்ள போட்டாரு லேனட்னு சொல்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்த சக்சஸ்ஃபுல் நியூரல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் நெட். அது எப்போ ப்ரொபோஸ் ஆயிருக்குன்னா 2012ல. சரிங்களா? இந்த 1998க்கும் 2012க்கும் இடையில இந்த கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பெருசா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. அதுல இடையில நடந்த ரிசர்ச்ல கிடைச்ச சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரேலு அப்புறம் மேக்ஸ் பூலிங் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ் மட்டும் தான் நடந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 1998ல அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா, நெட்வொர்க் டிசைனு, அதே தான் வந்து கிட்டத்தட்ட 2012லயும் அவங்க வந்து கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் லேபிள் டேட்டா, அப்புறம் உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீடு. இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு NVIDIA GPU இந்த மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யான் லீகுன் வந்து பெரிய லேப்ல போட்டு 100 கம்ப்யூட்டர் 200 கம்ப்யூட்டர் போட்டு ஒரு சின்ன நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் 2012ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு NVIDIA GPU வந்ததுனால பிளஸ் நிறைய லேபிள் டேட்டா வந்ததுனால பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஆனா அந்த டைம்லயே அதை அச்சீவ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த டைம்ல நம்மள்ட்ட அதிக டேட்டா இல்ல, அதிக கம்ப்யூட்டேஷன் பவர் இல்ல. இந்த ஒரே ரீசன்ங்கிறதுனால தான் வந்து நமக்கு 2012ல வந்து இந்த டெக்னாலஜி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா 2013ல இசப்டப் நெட், அப்புறம் 2014ல கூகுள் நெட். கூகுள் நெட் வந்து கூகுள்ல அவங்க இது பண்ணது. VGG நெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு நெட்வொர்க், அதிகமா யூஸ் பண்ற நெட்வொர்க். அது வந்து 2014ல காம்படிஷன் வின் பண்ண நெட்வொர்க். ஓகே, அதை ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஆக்ஸ்போர்டு விஷுவல் ஜியோமெட்ரி குரூப், அதான் VGG விஷுவல் ஜியோமெட்ரி குரூப். சரிங்களா? அந்த ஆக்ஸ்போர்ட்ல இருக்க ப்ரொஃபசர்ஸும் பயங்கர டேலண்ட். ரெஸ்நெட், ரெசிஜுவல் நெட்வொர்க்னு டைம் இருந்தா பார்க்கலாம், அது ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இன்செப்ஷன் நெட், அப்புறம் மொபைல் நெட். 2017ல பாத்தீங்கன்னா கூகுள் பாத்தீங்கன்னா மொபைல் நெட்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் லான்ச் பண்ணாங்க. அதோட அப்ளிகேஷன் என்னன்னா மொபைல் போன்ஸ்ல இந்த கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கை நீங்க வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இந்த அலெக்ஸ் நெட் இருக்கு பாத்தீங்களா, இதோட வெயிட்ஸ் இருக்கு பாருங்க. உங்களோட வெயிட்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 GB 1 GBங்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய நம்பர். சரிங்களா? அவ்வளவு பெரிய மாடல் வந்து நீங்க மொபைல் ரன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா மொபைல் நெட்ல வந்து அழகா உங்களோட மாடலை காம்பேக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மொபைல் எல்லாம் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு அதை கம்மி பண்ணி தந்தாங்க. அதே மாதிரி ஸ்குவீஸ் நெட்டுங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் CNN மாடல். அது பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5 MB தான். அதுக்குள்ளே உங்களோட பெரிய CNN மாடல் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மற்ற ஃபேமஸ் CNN மாடல். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவ்வளோலாம் டீச் பண்ணிய தம்பி, இந்த மாடல் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஸ்கிராச்ல இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணுமா அப்படின்னா அதுதான் இல்ல. இந்த மாடல் நம்ம பார்த்த ஃபேமஸான மாடல் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனா ஆல்ரெடி வந்து GitHubல இருக்கு. சரிங்களா? GitHub லிங்க்ல போயிட்டு நீங்க இந்த மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ண வெயிட்ஸ் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாடலை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. கெராஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஆஃப் கமெண்ட் தான். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆன மாடல் வெயிட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அழகா லோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு டீச் பண்ணீங்களே தம்பி, இப்போ என்னோட ரிசர்ச்சுக்கு நம்ம CNN எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த இமேஜ்நெட் சேலஞ்சில் அவங்க வந்து 1000 கிளாஸ் 1 மில்லியன் பிக்சல்ஸ் வச்சு, சாரி 1 மில்லியன் இமேஜஸ் வச்சு யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா மேபி என்கிட்ட வந்து ஒரு 10,000 இமேஜ் தான்ப்பா இருக்கு,
10,000 இமேஜ் வந்து கேட் அண்ட் டாக் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நான் புதுசா ஒரு நெட்வொர்க் நான் டிசைன் பண்றது அப்படின்னா, அந்த இமேஜ்நெட் சேலஞ்சுக்கு யூஸ் பண்ண அந்த மாடல் இருக்குல்ல, அதை எடுத்து அழகா உங்களோட 10,000 இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட புது டேட்டா செட் அதுல வந்து மறுபடியும் ரீட்ரெயின் பண்ணிக்கலாம். ரீட்ரெயின் பண்ணும்போது சில மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ரீட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து நீங்க எந்த மாடலுமே ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்படி நீங்க ஆல்ரெடி ட்ரெயின் ஆன மாடல் எடுத்து அதை வந்து உங்களோட பர்பஸுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். அப்படின்னா ஏற்கனவே லேர்ன் பண்ண சில ஒரு லேர்னிங் இருக்குல்ல உங்களோட மாடல் வெயிட்ஸ், அதை வந்து வேற ஒரு டாஸ்க்குக்கோ அல்லது வேற ஒரு டேட்டா செட்டுக்கோ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஓகே, இப்போ ஜாவா, C++ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சில்ல, அதை நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்திருக்கும். அந்த லேர்னிங் வந்து நீங்க பைத்தன் கத்துக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடா லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி இருக்கும். சரிங்களா, சில சின்டாக்ஸ் எழுதுறது, எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே அதுல இருந்து நீங்க இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா பைக் ஓட்டுறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பண்ணிருப்பீங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது சில ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஸ்கில்ஸ் இந்த பேலன்ஸ் பண்றது, அப்புறம் இது பண்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஓட்டும் போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் தான் வந்து இப்போதைக்கு கரண்டா வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு மாடலை ஸ்கிராச்ல இருந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஏற்கனவே ட்ரெயின் ஆன மாடல் எடுத்து நம்ம இது பண்ணோம். சரிங்களா, டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்ல ஒரு 3 சினாரியோ இருக்குங்க. சப்போஸ் உங்கள்ட்ட ஸ்மால் டேட்டா இருக்கு. ஸ்மால் டேட்டான்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நான் எப்படிப்பா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் பண்றது அப்படின்னா, உங்களோட பேஸ் நெட்வொர்க்னா ஆல்ரெடி ட்ரெயின் ஆன அலெக்ஸ்நெட், CNN மாடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா இருக்க அந்த சாஃப்ட்மேக்ஸ் லேயர் இருக்குங்க இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதை ஏன் ரிமூவ் பண்ணணும்னா அது வந்து இமேஜ்நெட் சேலஞ்சுக்கு அவங்க யூஸ் பண்ண 1000 சாஃப்ட்மேக்ஸ் லேயர், அதை ரிமூவ் பண்ணணும். அது எப்படிப்பா ஈஸியா சொல்றேன் அப்படின்னா, கெராஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதுல நீங்க கொடுத்து நீங்க வந்து லேயர் டாட் பாப் கொடுத்தீங்கன்னா கடைசி லேயர் வந்து பாப் ஆகி வெளியில போயிடும். சரிங்களா, இந்த லேயர் ரிமூவ் பண்றது ஆட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி நமக்கு. சரிங்களா, ரிமூவ் பண்ணிட்டு மேபி இதுதான் லாஸ்ட் லேயர்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபியூ ஃபுல்லி கனெக்டட் லேயர் வந்து நீங்க கஸ்டம் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்றதுன்னா கெராஸ்ல வந்து மாடல் டாட் ஆட் லேயர் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்மேக்ஸ் லேயர். மேபி உங்கள்கிட்ட வந்து 10 கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா 10 கிளாஸஸ் சாஃப்ட்மேக்ஸ் வித் 10 நோட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, உங்கள்கிட்ட சப்போஸ் வந்து டேட்டா வந்து கம்மியா இருக்கு, ஸ்மால் டேட்டா இருக்குன்னா உங்களோட பேஸ் மாடல் இருக்குல்ல, மொத்த மாடலையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் பண்ண போறீங்க. ஃப்ரீஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க புது டேட்டா செட்டுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அந்த பேஸ் மாடலோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது, ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, புதுசா ஆட் பண்ண இந்த ஃபியூ லேயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு ட்ரெயின் ஆக போகுது வித் யுவர் நியூ டேட்டா செட். இது ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, உங்களோட மொத்த மாடலையும் மாடிஃபை பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட டேட்டா இல்ல, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கான்ஃபிடென்ட் இல்ல. சரிங்களா, அதனாலதான் புதுசா ஆட் பண்ண லேயர்ஸை மட்டும் நம்ம வந்து மாடிஃபை பண்ண போறோம். சரிங்களா, இது வந்து கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வித் ஸ்மால் டேட்டா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா, இப்போ ஃப்ரீஸ் பண்றதுங்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கெராஸ்ல வந்து நீங்க போட்டு லேயர் டாட் ட்ரெயினபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து ட்ரெயினே ஆகாது. சரிங்களா, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். சரிங்களா, ஓகே. சப்போஸ் என்கிட்ட மிட் சைஸ் டேட்டா இருக்கு. மிட் சைஸ் டேட்டானா மேபி 1000 சாம்பிள்ஸ் வந்து ஒரு லெஸ் டேட்டா அப்படின்னா என்கிட்ட ஒரு 10,000 சாம்பிள் இருக்கு. அது வந்து ஸ்டில் வந்து ரொம்ப சின்ன டேட்டாவும் கிடையாது, ரொம்ப பெரிய டேட்டாவும் கிடையாது, மிட் சைஸ் டேட்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களோட பாதி CNN மாடலை வந்து நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மீதி பாதியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாதி இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா புதுசா வர்ற அந்த டேட்டா செட்டுக்கு நீங்க அதை ட்ரெயின் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஹாஃப் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகாது. ஓகே, அதர் ஹாஃப் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். இந்த ட்ரெயின் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா ஃபைன் டியூனிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட மாடல் வந்து நீங்க ஜஸ்ட் ஃபைன் டியூன் பண்றீங்க புது டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா, ஓகே. இப்போ உங்கள்ட்ட இனாஃப் டேட்டா இருக்கு, நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மொத்த நெட்வொர்க்கையும் நீங்க ரீட்ரெயின் பண்ணிக்கலாங்க. ஸோ எதுவுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ண தேவையில்ல. இனாஃப் டேட்டானா மேபி என்கிட்ட வந்து ஒரு அகைன் ஒரு 10 லேக் சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மொத்த சாம்பிள் மொத்த அலெக்ஸ் நெட்டையோ அல்லது விஜிஜி நெட்டையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ரீட்ரெயினிங். ஓகே, பழசுல நம்ம பண்ணது பேர் வந்து ஃபைன் டியூனிங். சரிங்களா, இப்போ வந்து எல்லா லேயருமே ட்ரெயின் ஆகும் உங்களுக்கு, இந்த லேயர் இந்த லேயர் இந்த லேயர் எல்லாமே ட்ரெயின் ஆகும். சரிங்களா, ஓகே. இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வித் லெஸ் டேட்டா, மீடியம் சைஸ் டேட்டா, அப்புறம் மோர் டேட்டா. சரிங்களா, இது எல்லாமே பார்த்தோம். இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் ரொம்ப ஈஸி தாங்க. கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் நீங்க வந்து கெராஸ்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் CNN மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, அலெக்ஸ் நெட்டு, விஜிஜி நெட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆனது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரல் இமேஜஸ், அது நாய், பூனை,
அப்புறம் மங்கி, அப்புறம் இது வாட்டர் பாட்டில், அப்புறம் டேபிள், சேர் இந்த மாதிரி வந்தது. சரிங்களா? இப்ப நம்ம புதுசா எடுத்துக்கிற டேட்டா செட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலரா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நீங்க புதுசா எடுத்துக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜ்ன்னு வைங்களேன். அப்போ வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னா, அந்த அளவுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா, உங்களோட ட்ரெய்னிங் இமேஜஸ் அந்த சோர்ஸ் டேட்டா செட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த மாதிரி சேட்டலைட் இமேஜஸோட ஃபீச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு பிளட் செக்மெண்டேஷனையோ அல்லது ஒரு லங் செக்மெண்டேஷன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனிங் செக்மெண்டேஷன் இந்த மாதிரி மெடிக்கல் இமேஜ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட சோர்ஸ் டொமைனுக்கும் டார்கெட் டொமைனுக்கும் ஒன்றும் சிமிலாரிட்டி பெருசா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா? அப்ப புதுசா எடுத்துக்கிற டேட்டா செட்டும் ஆல்ரெடி நம்ம அலெக்ஸ்நெட் மாடல் ட்ரெயின் ஆன டேட்டா செட்டும் கிட்டத்தட்ட சிமிலரா இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை உங்களோட புதுசா எடுத்துக்கிற டேட்டா செட் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்குன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? சைஸ் ஆஃப் த டேட்டா வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மொத்த மாடலையும் ட்ரெயின் பண்ண போறோம், அல்லது பார்ட் ஆஃப் த மாடல் மட்டும் ட்ரெயின் பண்ண போறோம், அல்லது புதுசா ஆட் பண்ண லேயர் மட்டும் ட்ரெயின் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, கண்ணை கட்டுது. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து சிஎன்என் மாடல். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சிஎன்எனோட ஹேண்ட்ஸ் ஆனையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? அன்டில் தென், பை பை.